السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, வளமையான எமது வாராந்திர நிகழ்ச்சியில் இன்றைக்கு முக்கியமாக இன்னும் ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இது போன்ற சபைகளுக்கு வருவது ஒரு வணக்கம், ஒரு இபாதத்தாக இருக்கிறது அப்படின்றத நாங்கள் மறந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் மார்க்க விடயங்களை நாம் தெரிந்து அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் நமது இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு ஒரு சக்சஸ், மறுமையிலும் அல்லாஹு தஆலா மகத்தான ஒரு வெற்றியை தருவான். அந்த வகையில் இன்றைய தலைப்பு, அதாவது ஒழுக்க சீர்கேடுகளும் அதற்கான காரணங்களும். இது முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்குது. பெரும்பாலும் நாம் சில நேரம் கவனிக்க தவறுகிற பல விஷயங்கள் இந்த தலைப்பில் சொல்லப்படலாம். ஒன்றில் நேரடியாக கேட்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் அல்லது வீடியோ மூலமாக இந்த செய்திகளை கேட்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இது ஒரு விமர்சனமாகவோ அல்லது கோபமாகவோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையில்லை. என மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையும் நாம் வெறுத்தாலும் உண்மைகளை பேச வேண்டும் என்பது நமது நிர்பந்தம். வெறுப்பாக இருந்தாலும் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் நாம் ஹக்க சொல்லணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாக்கிஇ ஃபீஹா. அடிக்கடி நான் இந்த ஹதீஸ் சொல்றேன். ஒரு தவறு நடக்கும்போது அதை கண்டும் காணாதவர்களைப் போல இருப்பவர்களுக்கும் அந்த தவறில் ஈடுபடுபவர்களுக்கும் இடையில வித்தியாசம் என்னென்றா, கப்பலில் சீட்டு குலுக்கி பிரயாணம் போகிறவங்கள மாதிரி. அதுக்கு ரெண்டு தட்டு, மேல் தட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கீழ்த்தட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ கீழே உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மேலே வரணும். அப்போ இந்த மேலே உள்ளவங்க பார்க்குறாங்க, இந்த கீழே உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மேலே இடத்துக்கு போய் நம்ம சும்மா அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணுவான்ட்டு கீழே ஓட்ட போடுறாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக. உண்மையாக என்ன நடக்கும்? கப்பல் மூழ்கு போகும். அப்போ மேலே உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கீழே ஓட்ட போடுறாங்க. அது கீழே தானே, நமக்கு என்ன இருக்குதுன்னு இருந்தால் என்ன நடக்குமோ அதுதான் ஒரு சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை நாமும் கண்டும் காணாமல் இருந்தால் அல்லது தடுக்காமல் இருந்தால் அதனுடைய விளைவு அப்படித்தான் இருக்கும். எனவே நாம் சில விஷயங்கள் சில நேரம் நமது நடைமுறையில் தவறாக இருந்தாலும் கூட நாம் நம்மை மாற்றிக்கொள்ளணுமே தவிர நமக்கேற்ப மார்க்கத்தை நாம் திருப்ப நினைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் இந்த ஒழுக்க ரீதியான விஷயம். இதில் பல விஷயங்களை பேசலாம். பேச்சொழுக்கம் என்னது, அதாவது சிறியவர்கள் பெரியவர்களோடு நடந்து கொள்கிற அந்த ஒழுங்கீனம், அதே மாதிரி சில தவறான விஷயங்கள், பாவங்கள், இது எல்லாத்தையும் பேசலாம். நான் இதில் பேசுகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆண் பெண்களுக்கு இடையிலான ஒழுக்கக்கேடுகள், விபச்சாரம், மானக்கேடான விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே வேர்டில் ஆன்சர் சொல்றதா இருந்தா, நாம் ஒழுங்காக இல்லை, அதனால் நம்மிடம் ஒழுக்கக்கேடு நடக்குது. அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை கொடுத்துட்டான். ரொம்ப அருமையான அந்த வாழ்க்கை திட்டத்தை நம்ம பின்பற்றினோம்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும், கண்ணியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த உலகத்தில் குழப்பங்களும் ஒழுக்க சீர்கேடுகளும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுடைய முறைகேடால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். தரையிலும் கடலிலும் குழப்பங்கள், ஃபசாதுகள்
பெருகிவிட்டன. ஏன்? பிமா கஸபத் ஐதின்னாஸ், மனிதர்கள் சம்பாதித்த, மனிதர்களுடைய கரங்களால் செய்யக்கூடிய பிழையான விஷயங்களால். அப்ப இந்த உலகத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள், முரண்பாடுகள், ஃபித்னாக்கள் எல்லாம் ஏற்படுதுண்டா அது அல்லாஹ்வுடைய இயற்கை அல்ல. இந்த மனிதன் அவன் தனக்கு தானே செய்து கொள்கிற தீங்குதான் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ரூம்ல சொல்றான். அப்ப நாம் இந்த விஷயத்தில் இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பலவிதமான விஷயங்களை கேள்விப்போம். அதாவது இளைஞர் யுவதிகளுக்கு இடையிலான முறைகேடுகள், தவறான தொடர்புகள், விபச்சாரம், அதே மாதிரி இந்த காதல் என்ற போர்வையில் ஸ்டார்ட் பண்ணி நடக்கிற கொடுமைகள். அதே மாதிரி திடீர்னு நம்ம கேள்விப்படுவோம் 18 வயசு பொம்பளை பிள்ளையை நேற்று காணமாண்டு. ஆனால் நேற்று காணலன்னு தேடப்படுற நிறைய பிள்ளைகள் உண்மையாக சொல்லப்போனால் சில வேறு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் சில தவறு நடக்கலாம். எல்லாமே ஒரே விதமாக நம்ம சொல்ல இயலாது. ஆனால் பெரும்பாலும் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட கையில் ஃபோனுக்கு யாரோடைய லவ் ஓடி போச்சு. ஆனால் வீட்டில் தெரியுமா யாரோட ஓடி போச்சுன்னு? வீட்டில் தான் இருந்தது, வீட்டில் அறையில் தான் தூங்கிச்சுது, ஸ்கூலுக்கு போச்சுது, டியூஷனுக்கு போச்சுது, எல்லாமே நடந்தது. ஆனால் என்ன நடக்கலை? அந்த பிழையான சில வழிகாட்டல்கள் அல்லது அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட தவறான சில விஷயங்கள் அல்லது அந்த பிள்ளை வீட்டில் பார்த்த தவறான காட்சிகள். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் இஸ்லாமிய வீடுகள் என்று பெரும்பாலும் அல்லாஹ்வுக்கு பயந்த நல்ல மக்கள் இருக்கிறாங்க. வீடுகளில் நல்ல முறையில் குழந்தைகளை உருவாக்குறாங்க, குர்ஆனை சொல்லிக் கொடுக்குறாங்க, இஸ்லாத்தின் அடிப்படையில் சரியான நபி வழி அடிப்படையில் பிள்ளைகளை உருவாக்குறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸை நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஆனால் இன்னும் சில வீடுகள் இருக்குது பேருக்கு இஸ்லாமிய வீடு. சினிமா இங்கே தான் நடிக்கிறாங்களா இல்லாட்டி வெளியே நடித்து கொண்டு வந்து இங்கே போடுறாங்களான்ற மாதிரி சினிமா கொட்டைகளாக வீடுகள் இருக்குது. மகரிபு நேரத்தில் நாம் முந்தியெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தா குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். ஆனால் இப்போ அடிதடி சத்தம் கேட்குது, பாட்டு சத்தம் கேட்குது, சினிமா சத்தம் கேட்குது, மோசமான காட்சிகள் வீடுகளுக்குள்ளே ஓடிக்கிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேர் நல்ல ஆட்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிள்ளையும் சேர்ந்து பார்க்கும், டிவியை பார்த்துக்கிட்டு இல்லாட்டி சினிமாவை பார்க்கும், இல்லாட்டி சீரியலை பார்க்கும். இந்த மாதிரி நீ இப்போ பார்க்கப்படாது, போய் அங்கிட்டு போய் ஓது அப்படின்ட்டு சொல்கிறது. அவள் வாப்பா ஏசுவாங்கன்னா அந்த பிள்ளை சரியாக என்ன செய்யும் பார்த்துக்கிட்டே இருக்கும். விளம்பரம் வர நேரத்தில் குர்ஆனை படிச்சுது. ஏன்னா விளம்பரம் வந்தால் தான் திருப்பி மறக்க பார்ப்பார் பாப்பா, என்னது ஓதலை அணுகப்பார். அப்போ இந்த மாதிரியாக நம்ம வீடுகளுக்குள்ளேயே மோசமான விஷயங்களை நம்ம வச்சுக்கிறதால அதுக்கான இப்போ சாதாரணமாக இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரான், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்தில் பிறக்கும். இயற்கை, அதுக்கு எந்த கள்ளங்கபடம் தெரியாது, பாவம் தெரியாது, படைச்ச ரப்பு அல்லாஹ் தான். அப்போ இயற்கையான மார்க்கத்தில் பிறக்கிற அந்த குழந்தைய ஃபஇன்ன அபவைஹிமா, அவங்களோட பெற்றோர்கள் தான் ஒன்று யூதர்களாக இல்லாட்டி நசாராக்களாக அல்லது மஜூசிகளாக மாற்றுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றோர்கள் கூப்பிடுங்க, வா நீ யூதனா போகிறதுக்கு நான் என்னென்ன வழிகாட்டுற பைபிள் இதைப்படி இதைப்படி, அப்படியா நடக்குது? இல்லை, நீங்கள் செய்கிற வேலை அவங்கள பிழையானவர்களாக மாற்றுகிறது. நீங்கள் அவங்களுக்கு குர்ஆனை கொடுக்கல, நீங்கள் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை அவங்களுக்கு படித்து கொடுக்கல, இஸ்லாமிய கல்வியை கொடுக்கல, இஸ்லாமிய ஒழுக்கத்தை கொடுக்கல. அந்த புள்ள பார்த்ததெல்லாம் என்ன? 24 மணித்தியாலம் சினிமாவை, ஆபாசங்களை, மோசமான சீரியல்களை. ஏன்னா அப்போ இதை பார்த்ததால அந்த சின்ன பிள்ளைட அந்த உள்ளத்தில் ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் நம்மளை அறியாமலே வளருது. அது ஓரளவு பெருசாக போனதுக்கு பிறகு டிவியில் பார்த்த விஷயத்தையெல்லாம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்த பார்க்கணும். இதுதான் நிறைய நம்ம சொல்ல வேண்டிய கசப்பான ஒரு உண்மை. இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, நம்ம அந்த டிவி என்னத்துக்கு வச்சுக்கிறோம்னா முக்கியமான இந்த நியூஸுகள், உலக செய்தி, அது பார்க்கத்தான் நம்ம டிவி வாங்கி வச்சுக்கிறோம். அதை மட்டும்தான் பார்க்குறதில்ல, அதை தான் சொல்லுவாங்க கேட்டால். ஆனால் அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. நியூஸ், அது நியூஸ் தானே, அது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே சொல்ல போகிறாங்க, நியூஸில் மட்டும் என்ன உண்மையாக சொல்லுவாங்கன்னு அதை மூடிடுவாங்க. சீரியல் பார்த்தா 7 மணிக்கு தொடங்கினா 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 12 மணி, அது முடிஞ்ச உடனே ஃபுல்லாக ஃபோன் எடுத்துரும். இதில் மிச்சத்தை இங்கே பார்ப்போம். அப்போ இந்த மாதிரியான தவறான வழிகாட்டுதல்களால் பிள்ளைகள் மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? அந்த டிவியில் அந்த லவ் காட்சியை பார்த்தா அதுக்கு தெரிஞ்சதாக தானே, அதுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கல,
ஹதீஸ்களை சொல்லிக் கொடுக்கல, மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இல்லை. உங்கள் வீடுகளில் நீங்கள் பள்ளி சில ஆளுக்கு பள்ளிக்கு போவாங்க, பெய்த்து வந்து உட்காந்துருவாங்க டிவியில். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் மோசமான ஒரு வழிமுறையை, மோசமான சில காட்சிகளை, மோசமான சில விஷயங்களை பார்த்து அது உள்ளத்துக்குள்ள அப்படியே ஊறிப்போய் என்ன செய்யுதுண்டா, ஒரு 18 வயசு போது நீங்கள் ஃபோனையும் சரியாக வாங்கி கொடுக்குறீங்களா, அதில் மிச்சத்தை பார்க்குது, யாராவது ஒருத்தனோட ஓடி போகுது. வாப்பா மாட்டை இப்போ சொன்னால் முடிச்சு தர மாட்டாங்க, வாப்பா வேற எங்கேயோ பேசிக்கிறாங்க, அம்மா வேற எங்கேயோ பேசிக்கிறாங்க, பேசாமல் வாங்க ஓடிடுவோம். இவர் பேப்பரில் போடுவார், எனது மகளை 2 நாளாக காணலன்னு. விஷயம் வெளியே வராது என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஊருக்கும் சொல்ல இல்லாது யாருக்கும் சொல்ல இல்லாதுன்னு சத்தம் போடாமல் இருப்பாங்க. இன்னும் சில விஷயம் வெளியில் வாரதில்லை. அப்போ இந்த மாதிரியான சில ஒழுக்கக்கேடுகளை நம்ம கேள்விப்படுறோம். இதை எப்படி நெறிப்படுத்துது? முக்கியமான ஒரு விஷயம் இது. நாம் பொதுவாக நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். எப்போ நாங்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாகிறோமோ, நாம் எந்த அளவுக்கு தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நெருக்கடியாக மாறும். ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யார் என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நெருக்கடியானதாக இருக்கும். கிரிட்டிக்கல் லைஃப், ஒரு கஷ்டமான வாழ்க்கை, ஒரு பிரச்சனையான வாழ்க்கை. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅம்மா. கியாமத்துடைய நாளில் நாம் குருடனாக எழுப்போம். அவன் கேட்குறான், லிம ஹஷர்தனி அம்மா, எதுக்காக என்னை குருடனாக எழுப்பிட்டான்? நான் தான் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் சொல்றான், வகதாலிக அததுக ஆயாத்துனா. நம்ம வசனங்கள் உனக்கு வந்தபோது நீ மறந்து விட்டாய். ஃபகதாலிகல் யௌம துன்ஸா. அப்போ நாங்கள் மார்க்கத்திலே இந்த தூரமாக ஆக இன்னைக்கு நம்மளோட பிஸி எல்லாம், நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோமோ அதுக்கு நமக்கு டைம் இல்லை. எது இந்த உலகத்தில் இருந்து நம்மளை விட்டு போக போதோ, எதை விட்டுட்டு நாங்கள் மௌத்தா போகிறோமோ அதுக்குத்தான் எங்களோட கவனம் எல்லாம் இருக்குது. உலகத்தை சம்பாதிக்கிறதோ அல்லது உலக விஷயங்களில் ஈடுபடுறதோ அல்லது நாம் வியாபாரம் பண்ணுறதோ தொழில் செய்கிறதோ அதையெல்லாம் நான் கூடாது அப்படி சொல்லலை. அதுக்காக 24 மணி நேரம் பள்ளியில் கிடக்கணும்ல, அது கூட இபாதத்து தான். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால், நமக்கு இந்த மார்க்க விஷயங்களோடு அந்த ஏற்படுகின்ற அந்த இடைவெளிகள் அது நம்மளை மட்டும் பாதிக்கலை, நம்மளோட வாழ்கிற நம்மளோட பிள்ளைகளை பாதிக்குது. சில நேரம் நம்மளோட மனைவியை பாதிக்குது, நம்முடைய குடும்பத்தை பாதிக்குது. அப்போ இதை சீர் செய்யாத வரைக்கும் ஒழுக்கத்தை உங்களால் நிலைநாட்ட முடியாது. இது நீங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அப்போ ஒழுக்க சீர்கேடு நம்மளோட குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது என்று நம்ம நினைச்சா, நம்மளோட வீடுகளுக்குள்ளே வரக்கூடாது என்று நினைச்சா, எந்தெந்த வழிகளில் எல்லாம் ஒழுக்க சீர்கேடுகளுக்குள்ளான அந்த பாதைகள் நம்மளோட வீடுகளில் இருக்கிறதோ அதை அகற்றணும். எதை நம்மளோட சந்ததிகளுக்கு கொடுத்தா இந்த சைத்தானிய விஷயங்கள் உள்ளுக்குள்ள நுழையாதோ அதை கொடுக்கணும். மார்க்கத்தை கொடுங்க, அனாச்சாரத்தை வெளியே தூக்கி போடுங்க. பிள்ளைகளை ஒரு கட்டுப்பாடான முறையில் உருவாக்குங்க. என குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் ஒவ்வொருவரும் உங்களது பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட புள்ள நம்மளோட பொறுப்பு, அமானிதம். இன்றைய நாளைய ஹுத்பாட தலைப்பு தான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஹுத்பாலையும் கேட்கலாம் மொழிபெயர்ப்பில். நம்மளோட புள்ள நம்மளோட பொறுப்பு, நம்மளோட மனைவி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசான்றான். ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான் கவ்வாமூன அலன் நிசான். என்னது? அவங்க தான் பார்க்கணும். அப்போ நமது மனைவிமார்கள் அவங்களுக்குரிய சரியான வழிகாட்டுது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த பயானில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அப்போ சமுதாயத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை பார்க்குறோம். நம்ம சமுதாயத்துக்குள்ள மிக குறைவு, மிக அரிதாக அல்லது குறைவாக இருக்குது. ஏனைய சமுதாயங்களுக்குள்ள இதை மிக சர்வ சாதாரணமாக பார்க்கலாம். இப்போ உதாரணமாக வந்து ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம், அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசை புள்ள அடைந்தால், நான் சொல்றது அது எல்லா இடத்துலையும் இருக்குது, அடைஞ்சா உதாரணமாக வைங்களா, ஒரு பிள்ளைக்கு ஒரு 18 வயசு அப்படின்னா அந்த புள்ள தன்னுடைய சொந்த வீட்டிலே பாய் ஃப்ரெண்டை கொண்டு வந்து அவள் தங்கிட்டு போ. பாப்பா சொல்லுவார், அது வந்து மகளோட பாய் ஃப்ரெண்ட் வந்திக்காரு, அப்படி வழங்குதா. அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பாவத்தில் அந்த லிஸ்ட்லேயே இல்லைன்ற அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது. நான் துபாயில் இருந்த நேரம் ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, அப்போ அவள் வந்து ஒரு லேடி, அவள் தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறா, அவட கணவன் நாய் என்று சொல்கிறான், என்னோட மாப்பிள்ளை நாய். அப்போ இது இந்த நாயோட குடும்பம் நடத்துகிற அளவுக்கு மிக கேவலமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இஸ்லாமிய சமுதாயத்திலேயும் மிக மோசமான பல விஷயங்களை நாம் கேள்விப்படுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
ஏனையவங்களோட கம்பேர் பண்ணும்போது குறவுன்றதுக்காக நாம் மிக தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்ல இயலாது. காரணம் என்னென்றால் இஸ்லாமியர்கள் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நிஅமத் அல்லாஹ்வோட வேதம். அதிலிருந்து நம்ம தூரம் ஆக ஆக நம்மளோட வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாக்கப்படுறோம். இது மிக முக்கியமாக நாம் கவனிக்கணும். பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனையே, குடும்ப பெண்கள். நான் இந்த கொரோனா நேரத்தில் எல்லாம் பொதுவாக இந்த மார்க்க ரீதியான தீர்வு பெறுறதுக்காக சில பிரச்சனைகளை சில தனிப்பட்ட நபர்கள் உலமாக்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு சம்பவம் நடந்துக்குது, இப்படி நடந்துக்குது. என்ன காரணம்னா இது சமுதாயத்துக்கு விழிப்பூட்டுறதுக்காக வேண்டியும் சில நேரங்களில் தீர்வுக்காக வேண்டியும் பேசுவாங்க. பல மோசமான விளைவுகள் இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த டெலிஃபோன், இந்த வாட்ஸ்அப், இது மாதிரியான இந்த சோசியல் மீடியான்றது நாங்கள் நினைக்கிறோம் இளைஞர் யுவதிகளைத்தான் பழுதாக்கி இருக்குது. இல்லை, எத்தனையோ குடும்ப பெண்களை பாலடிச்சிருக்குது. அது மாத்திரமல்ல, நாம் எப்போவுமே அல்லாஹ் ஒரு விஷயத்தை நம்மளை தடுக்கும் போது கண்டிப்பாக அந்த தடையை மீறி இல்லை நான் அதில் எல்லாம் பெர்ஃபெக்ட் யாராவது பேச ஆரம்பித்தாங்கன்னா அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த தடைகள் என்ன, அந்த வரையறைகள் என்னன்றது மிக முக்கியமானது. பலதரப்பட்ட விஷயங்கள் நாம் இதுக்குள்ளே பேசலாம் இந்த தலைப்பில். இப்போ இன்றைக்கு உலகத்தையே ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எல்ஜிபி அதாவது ஓரின செயற்கை, ஒரு ஆணை நாடுவது, ஒரு பெண்ணை நாடுவது, அந்த LGBTQI நம்ம சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் குறிப்பாக இந்தியாவும் அதில் முன்னிலையில் நிற்கக்கூடிய ஒரு நாடு தான். அண்ட் அதுக்கு எங்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும், லீகலாக சட்டப்பூர்வமாக எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அது மறுபடியும் ரிஜெக்ட் ஆகினதாக கேள்விப்பட்டேன். எப்படியோ ரிஜெக்ட் ஆயிடுச்சோ இல்லையோ, அவங்க மிக பரவலாக அது ஒரு நாகரிகமாக மோசமான ஒரு கலாச்சாரம். உலக நாடுகளை, மேற்கத்திய நாடுகள் எல்லாம் அது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம்ன்ற அந்த லிஸ்ட்லேருந்தே இல்லாமல் போச்சு. அது நத்திங். அது ஒரு சாதாரண மனித இயற்கையில் உள்ள விஷயப்பா. ஒரு ஆண் விரும்பினா ஒரு ஆணை திருமணம் முடிச்சு வாழலாம், ஒரு பெண் விரும்பினா ஒரு பெண்ணை திருமணம் லெஸ்பியன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்படி மோசமான நிலைமையில உலகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த முஸ்லிம் சமுதாயம் அவங்களோட மார்க்கத்தை விட்டும் தூரமாக ஆக சில நேரம் இந்த நோய்க்குள்ளும் அவர்கள் தள்ளப்படலாம். எனவே இது சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சரியான அறிவூட்டணும். விளங்குதா சொல்றது? இதே மாதிரி உலமாக்கள் மக்களுக்கு இது சம்பந்தமான இந்த மோசமான கலாச்சாரத்தை சில அதாவது மார்க்க அறிஞர்கள் அவங்கள சொல்ல இயலாது, மார்க்க அறிஞர்கள் போர்வையில் உள்ளவங்க அதை நம்ம கண்டுகொள்ள தேவையில்லை. அது மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் அதுக்கு பேர். அந்த மாதிரி சொல்றாங்க. அது இன்னும் சில உளவியல் போர்வையில் உள்ளவர்கள் அது நம்ம அது ஒரு பெரிய இஷ்யூ அல்ல, அது சில நேச்சர் ஆஃப் த ஹியூமனை நம்ம சொல்றாங்க. அந்த மாதிரி சில மருத்துவர்கள், போலி மருத்துவர்கள் தான் அவங்கள சொல்லணும். அது ஒரு பிரச்சனை இல்லை, அதை நாம் ஒரு விமர்சனமாக எடுக்கக்கூடாது, அது இயற்கை தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழ்ல எல்லாம் கூட சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்போ இந்த மாதிரியான அனாச்சாரங்கள் நம்ம நினைக்கிறோம் அது எங்கேயோ நடக்குதப்பாண்டு. இல்லை, நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அல்லாஹ் பாதுகாக்க நடந்துடக்கூடாது, நம்மளுக்கு பக்கத்தில் நடந்துடக்கூடாது, நம்மளோட கிராமத்தில் நடந்துடக்கூடாது, நம்ம குடும்பத்தில் நடந்துடக்கூடாது. எனவே இந்த விஷயங்கள் மிக கவனமாக நம்ம படிக்க வேண்டிய விஷயம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ முதலாவது நாங்கள் என்ன பார்க்குறோம்டா, முதல் விஷயம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நம்ம காப்பாற்றுறது என்பது அடுத்த விஷயம். முதலாவது அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்டவர்களே முதலாவது உங்களை காப்பாற்றுங்க. இன்றைக்கு நாம வாழ்கிற இந்த சூழல்ல மானக்கேடான பாவமான அருவருப்பான காரியங்களில் நாம் ஈடுபடாமல் இருப்பதற்கு நம்மளை காப்பாற்றணும். அடுத்தவங்களை காப்பாற்றுறதுல ரெண்டாவது, நம்ம பிள்ளைய மனைவியை காப்பாற்றுறது ஒரு பக்கம் வைங்க. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். சுப்ஹானல்லாஹ், முந்தியெல்லாம் விபச்சாரம் பண்ணுறா ரொம்ப கஷ்டம். அல்லாஹு அக்பர். இப்போ இன்னைக்கு சமுதாயம் எப்படி ஆயிட்டுன்னு சொன்னால், நீங்கள் போனால் கையை பிடிச்சி இழுத்து கூப்பிடுற அளவுக்கு ஒரு மோசமான சில கலாச்சாரங்கள் எல்லாம் நாங்கள் நிறைய கேள்விப்படுறோம், பார்க்குறோம். ஆகவே நாம் அடுத்தவங்களை காப்பாற்றுறது ஒரு பக்கம் வைங்க, நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன வழி, என்ன காரணம்னு கேட்டால், அதற்கான சில வாய்ப்புகள் வராத வரைக்கும் நாங்கள் நல்லவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லது நாம் சில நேரம் மனிதர்கள் என்ற வகையில் சிலர் செய்கிற தவறு வெளியில் போகாத வரைக்கும் அவர்கள் நல்லவர்கள். ஆனால் நாம் உலகத்துக்கு நல்லவர்களா இல்லையான்றதல்ல நம்மளோட பிரச்சனை. படைத்த ரப்புக்கு நாம் யார், இதான் ஆக முக்கியமானது. பிறருடைய பார்வையில் சில நல்லவர்களையும் மோசமாக தான் சொல்லுவாங்க, அதுக்காக அவர் மோசமான ஒரு ஆளாக இல்லார்.
அல்லது மோசமான ஒருவர் வெளிப்படையில் நல்லவராக சொல்லப்படுவார், அதுக்காக அவர் நல்லவராக முடியாது. நாம் நமது ரப்பிடத்தில் யார், நம்மளே முதலாவது நாம் சேவ் பண்ணணும், நம்மளே காப்பாற்றி கொள்ளணும்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் முதலாவது உங்களை காப்பாற்றுங்க, அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும், உங்களோட குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரக நெருப்பிலிருந்து என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்போ பொதுவாகவே மனிதன் உள்ளத்துக்குள்ள சில ஆசைகள் இருக்குது. அது ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசைகளை அவன் சரியான வழிகளில் தான் அதை அடைய பார்ப்பான். ஆனால் ஈமான் யார்கிட்ட இல்லையோ அல்லது யார் இந்த மார்க்கத்தை விட்டும் தூரமாகிறானோ அவனுடைய அந்த ஆசைகளை எந்த வழியிலேயாவது அடைய பார்ப்பான். ஒருத்தனுக்கு பணத்தில் ஆசை, ஈமான் உள்ளவன் என்ன செய்வான், ஹராமான வழிகளில் சம்பாதிக்க கூடாது, வட்டியில் நம்ம போய் இறங்கக்கூடாது, பிறருடைய ஹக்கை நம்ம எடுக்கக்கூடாது என்ற அந்த கவனத்தோடு அவன் அந்த விஷயத்தில் ஈடுபடுவான். சம்பாதிக்கணும் தான், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல தொழில் செஞ்சு அந்த மாதிரி சம்பாதிக்கணும். ஆனால் பிறருடைய விஷயத்தில், ஹராமான விஷயத்தில் நம்மளை நம்பி ஒப்படைச்சிப்பான் ஒரு கம்பெனியை. நாம் என்ன செய்யறது, சம்பளம் ஒரு பக்கத்தால் வாங்குவோம், மறுபக்கத்தால் அந்த கம்பெனியை சீட் பண்ணி வேறு வகையில் சம்பாதிப்போம். அந்த மாதிரி ஒரு மூமின் செய்ய மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்றான் இயல்பாகவே, நான் அடிக்கடி இந்த வசனம் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. மனிதன், அதாவது மனிதனை பொறுத்தவரையும் அவனுக்கு பெண்களை ஆசைப்படுவது, ஒல் பனீன் ஆம்பளை பிள்ளை இருக்கிறது, ஒல் கனாத்தீரில் முகந்தரா மினல் தஹபி வல் ஃபில்லா, தங்கமும் வெள்ளியும் குவியல்களாக இருக்கின்ற ஆசைப்படுறது, அதே மாதிரி ஒல் ஹைலில் முசவ்வமா, அதே மாதிரி அவனுக்கு உயர்தர குதிரை இருக்கின்ற ஆசைப்படுறது, ஒல் அன்ஆம் கால்நடைகள், ஒல் ஹர்ஸ் விவசாய நிலங்கள், அல்லாஹ் இதெல்லாம் மனுஷன் ஆசைப்படுறான். அப்போ ஆசை என்பதற்காக வேண்டி அதை ஒரு மூமின் தவறான முறையில் என்ன செய்ய மாட்டான், அனுபவிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 7 கூட்டத்தார் இருக்கிறாங்க, நாளைய கியாமத்து நாளில் மஹ்ஷரில் நிழல் இருக்காது. சூரியன் அல்லாஹ் ஒரு மைல் அளவுக்கு மிகவும் பனிச்சு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் வியர்வையில் அந்த சூட்டில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, அந்த 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா நிழல் இல்லாத அந்த நேரத்தில் நிழல் கொடுக்கிறான். அதில் ஒரு மனிதர் ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்து, ஒரு மனிதர், 7 பேரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றேன், இந்த தலைப்புக்குரிய விஷயத்தை மட்டும். ஒரு மனிதர் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات மன்சிபின் வ ஜமால், அழகான ஒரு பெண், பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிற நேரத்தில் அவர் சொல்றார் இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன் அப்படின்ற. அவருக்கு நாளைய மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யறான், எந்த நிழலும் இருக்காது, அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொண்டு நிழல் கொடுக்கிறான். அப்போ மனிதன் தன்னை வரையறுத்துக் கொள்ளணும். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களை யாருக்கு திருமணம் முடிப்பதற்கான சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடிக்கட்டும். ஃபஇன்னஹு அஅது லில் பஸர், பார்வைகளை தாழ்த்தி விடும், வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உங்களுடைய வெட்கத்தலங்களுக்கு அதை பாதுகாத்து விடும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், திருமணம் முடிக்கிறதுக்கான அந்த சக்தி இருந்தால் திருமணம் முடிங்க. இன்னைக்கு அதை ஒரு பெரிய கஷ்டமான ப்ராஜெக்டாக நம்ம மாற்றிட்டோம். திருமணம் முடிக்கிறேன்டா 1 கோடி இல்லாமல் ஏலாப்பா, 50 லட்சம் இல்லாமல் திருமணம் முடிக்க இயலாது. அதை அந்த திருமணம்ன்ற அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அதை பிறருக்கு காட்டுற ஒரு பெருமைக்காக நம்மளோட கெப்பாசிட்டிக்குள்ளே நமக்குள்ளே உள்ளதை வச்சு நாம் ஒரு 100 பேருக்கோ 50 பேருக்கோ 20 பேருக்கோ சாப்பாடை கொடுத்து இந்த ஹலாலான முறையை செஞ்சிருவோம். அப்படி இல்லை, வீடு வந்து ஒரு 3 மாடியில் அவர் 2 கோடிக்கு வீடு கட்டணும், அது 30 வயசு 40 வயசாக போகுது. சில ஆட்களுக்கு திருமணமே இல்லை, பேசாமல் அந்த கஷ்டமான ப்ரொஜெக்டை விட விபச்சாரத்தில் போக முடியும் எத்தனையோ பேர் அதை ஒரு கஷ்டமாக்கி வச்சுக்கிறாங்க. அது தனியாக பேச வேண்டிய விஷயம். அப்போ திருமணம் என்பதுதான் ஒரு ஆண் அந்த பெண்ணுடைய தேவையை ஒரு ஆண் திருமணம் முடிக்கிறார். அப்போ பெண்ணுடைய அந்த அல்லாஹ் எதை அவர் ஆசைப்படுறாரோ அவர் முறையான அந்த அடிப்படையில் அதை அடைஞ்சு கொள்றார். ஒரு ஆள் ஒரு திருமணம் முடித்தார், அவருக்கு அந்த ஒரு திருமணத்தால் அவருடைய தேவைகள் நிறைவேறலை, அல்லது விபச்சாரத்துக்கு போக வேண்டிய அளவுக்கு அவர் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுறார். 1 2 3 4 திருமணம் முடிக்கலாம். அதுக்காக 1 2க்கு மேலே முடிக்கிறது வாஜிபு கடமை, கண்டிப்பாக முடிக்கணும்ன்றலாம் நான் சொல்ல வரல. அது ஒவ்வொரு ஆக்கிட்ட தேவையையும் சூழ்நிலையையும் பொறுத்து. விபச்சாரமா திருமணமாண்டா விபச்சாரத்தை பண்ணாது, அவ்வளோதான். திருமணத்துக்கான வசதி இருக்கிறா முடிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னான்றான். 2 ஆகவோ 3 ஆகவோ, ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் 1க்கு மேலே முடிக்கிறது என்பதுதான் அசல். நிர்பந்தமாக இருந்தால் 1ஓட நிப்பாடுங்கன்றான். அப்போ இது ஒரு அல்லாஹ் அனுமதிச்ச ஒரு விஷயம். சில நேரம் இந்த மாதிரி விஷயங்களை பெண்கள் விரும்ப மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொன்னால் ஆம்பளை போய் நாளைக்கே கல்யாணம் முடிச்சிடுவாங்க. அப்படி எல்லாரும் முடிக்கிற அளவுக்கு தைரியமாக உங்களுக்கு வராது, முடிக்கவும் இயலாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபஇன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன் மின்கும்,
நீங்கள் நீதம் செலுத்த முடியாது என்று பயந்தா ஒன்று போதும், ஏற்கனவே கொண்டு அடிக்க பயம், அதுக்குள்ள இன்னொன்று முடிக்க பார்த்தா அது சரி வராது. அப்போ நேர்மையாக இருக்கின்றா. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு பல திருமணம்ன்றது மார்க்க அடிப்படையில் அது எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. நீங்கள் பாருங்கள் நபித்தோழருடைய வரலாற்று. நான் போன முறைக்கு முதல் முறை அலிரல்லாம் வரலாறு சொன்னேன். எத்தனை மனைவி? ஃபாத்திமா நான் இருக்கும்போது முடிக்கல, 8 பேரை முடிச்சுக்கிறாங்க. அதாவது மூத்தாகி தலாக் பண்ணி 4 பேர் தான் முடிக்கிறான். இது நமக்கு இது ஒரு பெரிய புதிய ஒரு விஷயமாக இஷ்யூவாக இருக்கும். அப்போ நான் என்னதுக்கு, ஒழுக்கக்கேடு நடக்கக்கூடாது என்பதற்கு அதுதான் தீர்வாக இருந்தால் அதை செய்யலாமே தவிர ஒழுக்கக்கேடுக்கு போகக்கூடாது. ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு மனைவி முடித்து வாழ்கிறாரு, அவருக்கு அவருடைய தாம்பத்திய தேவைக்கு சில நேரம் அவருடைய மனைவி அவருக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம், அல்லது அவருடைய தேவைக்கு போதாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடக்கலாம், ஆணுக்கு மட்டுமல்ல, ஒரு பெண்ணுக்கு நடக்கலாம். அப்போ என்ன செய்கிறாங்க, மார்க்கம் இல்லாதவங்களா இருந்தால் அவங்க வேற ஒரு சைட்டில் ஒன்று வச்சுக்கொள்கிறாங்க. இது கூடுமா? இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா விபச்சாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, லா தக்ரபு ஸினான்றான், விபச்சாரத்தை நெருங்காதீங்கன்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹு தஆலா நம்மட பசிக்குது, நம்ம சாப்பிட்றோம், ஹராத்தை சாப்பிட மாட்டோம், ஹலாலான சாப்பிடுவோம், அப்படித்தானே? நம்ம பொருளாதாரம் சம்பாதிக்கணும், நம்மட தேவைக்கு ஹராமான முறையில் சம்பாதிக்க மாட்டோம். அப்போ எதுவாக இருந்தாலும் ஹலாலான முறையில் நம்ம அதை செய்து கொள்ளணும். அப்போ அல்லாஹு தஆலா இயற்கையான அந்த ஆசையை வச்சுக்கிறோம். இப்போ பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஒரு பாவம் நடக்க முதல்ல அந்த பாவம் எந்த வழிகளால் நடக்குமோ அந்த வழியை க்ளோஸ் பண்ணும். அதான் இஸ்லாத்தில் ஸ்பெஷலிட்டி. இஸ்லாத்தில் முக்கியம் என்னென்னா, அந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் அந்த ஒழுங்கை சரியாக நீங்கள் பின்பற்றினீங்கன்னா எந்த பாவத்தை நீங்கள் அஞ்சுறீங்களோ அந்த பாவம் வராது. நாம் அதில் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோன்னு வைங்க, அது பிரச்சனை இல்லை, நாம் அந்தளவுக்கு இந்த மோசமான ஆளாப்பா, நாம் ஈமான்தாரி தானே, அப்படி தானே, அப்படின்னு நாமளே தூய்மைப்படுத்திக்கிட்டு நாம் அல்லாவுக்கே சேலஞ்ச் விடுற மாதிரி, அல்லாஹ் அப்படி சொன்னால் கூட நான் அப்படிப்பட்டவன் இல்லைன்ற மாதிரி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா பாவத்தில் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க. அல்லாஹு தஆலா இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான், லௌலா அன் ரஆ புர்ஹான ரப்பிஹின்றான். அவர் அல்லாஹ்வோட அத்தாட்சியை காணாமல் இருந்திருந்தால், யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஈமான்தாரி. அல்லாஹ் அவரை பற்றி சொல்ல நேரத்தில் கூட அவருக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு அத்தாட்சியை காட்டிட்டான், அந்த பாவத்தினுடைய அந்த இதை அல்லாஹ்வோட அத்தாட்சியை மட்டும் காணாம இருந்தால் அவர் சில நேரம் தவறின்பால் சாய்ந்திருக்கலாம் அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த பெண் சொல்றாங்க, எப்படின்னு சொன்னா, யூசுஃபே நான் சொல்றதை நீ செய்யலைன்னா உன்னை ஜெயிலில் போடுவோம். இப்போ எப்படியான ஒரு கட்டம், அந்த வளர்த்த அந்த ஒரு தாயுடைய இடத்துல உள்ள ஒரு பெண் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி மீது ஆசைப்பட்டாங்க, சுற்றி உள்ள எல்லா கதவையும் மூடிக்கிட்டு தப்புக்கு கூப்பிடுறாங்க, ஈஸியாக போயிருக்கலாம். என்ன சொல்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்? அப்படி பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை எவ்வளோ அழகான முறையில் இந்த வீட்டில் என்னுடைய முதலாளி வச்சுக்கிறாரு, நான் அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலுமா என்று பயப்படுறார். அல்லாஹ் பயப்படுறார். கடைசியாக ஃபைனலாக யூசுஃபே இதுக்கு மேலே நான் சொல்கிறது செய்யலை, உன்னை ஜெயிலில் போடுவேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ் அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, இந்த ஜெயிலுக்கு போகிற எனக்கு விருப்பமாக இருக்குது இந்த தப்பை செய்கிறத விடன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு உறுதியாக இருந்த ஒரு நபி அல்லாஹ் சொல்கிறான், அவர் கூட அத்தாட்சியை பார்த்து இல்லாட்டி சில நேரம் சாய்ந்திருக்கலாம். கண்ணியமான இஸ்லாமிய சோழர்களே, அப்போ நாங்கள் எப்பவும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யாதீங்கண்டா, இல்லை நான் நல்ல ஆள்னு சொல்லப்படுது. அல்லாஹ் சொன்னால் நாம் கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பொதுவாக இந்த ஒழுக்கக்கேடு ஸ்டார்ட் பண்ணுற முதல் இடம் பார்வை, அப்படி தானே? நீங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கண்டா, அல்லது உங்களோட அந்த உணர்வுக்கு இடம் கொடுத்தீங்கண்டா, அல்லது ஒரு தீய நோக்கத்தோடு நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்க ஆரம்பிச்சிங்கண்டா தவறு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் முதலாவது ஸ்டெப். அப்போ அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து நூர்ல சொல்றான், குல்லில் முஃமினீன், மூமின்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், யகுத்து மின் அபுசாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, அப்போ முதலாவது தவறு எங்கே ஸ்டார்ட் பண்ணும்? ஒரு பொம்பளை போகிறான், அப்படியே பார்க்குறீங்க, முதலாவது பார்த்தீங்க ஒரு பொம்பளை போகிறான்னு தெரிஞ்சு, ரெண்டாவது பார்த்தா அவங்களோட ஷைத்தான் உங்களோட உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணத்தை உண்டாக்குவான். அதை அந்த பெண் உங்களுக்கு ஒரு சாத்தியமில்லாத ஒரு தொலைவிலையோ சம்பந்தம் இல்லாமலோ இருந்தால் சில நேரம் அந்த சந்தர்ப்பம் உங்களை காப்பாற்றலாம். அந்த செயலை நீங்கள் திரும்பி அதாவது உங்களுக்கு பார்க்கறதுக்கு தடுக்கப்பட்ட திருமணம் முடிப்பதற்கு, அதாவது மஹரம் இல்லாத அஜ்னபியாக இருக்கக்கூடிய, திருமணம் முடிப்பது உங்களுக்கு ஆகுமான நிலை இருக்கக்கூடிய அஜ்னபிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உள்ளத்துக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் ஊசலாட ஆரம்பிக்கும்.
அப்ப ஸ்டார்ட்டே அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். மூமின்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களுடைய வெட்கத்தலங்களை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்றான் ذَلِكَ أَزْكَى لَهُمْ, இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையானதாக இருக்கும். அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடியவற்றை மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். வகுல்லில் முஃமினாத்தி, மூமினான பெண்களுக்கும் சொல்லிவிடுங்கள் யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன, இதெல்லாம் நீங்க பார்த்த வசனங்கள் தான். அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் தங்களுடைய அழகுகளை அலங்காரங்களை, ஜீனத்துண்டா என்னண்டா அதாவது ஒரு இயற்கையாக உள்ள அழகை சொல்றதில்லை, மேலதிகமாக அலங்காரத்துக்கு தான் ஜீனத்துன்னு சொல்றது. இப்போ நகையை போட்டிப்பாங்க, மருதோண்டி போட்டிப்பாங்க, அதாவது சோடனைகள், சில தலைக்கு என்ன செய்ய சாயம் போட்டிப்பாங்க, இந்த சுருமா போட்டிப்பாங்க. இந்த மாதிரி தங்களை மேலதிகமாக அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய ஜீனத்துகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜீனத்துண்டா என்னன்றது இன்னும் கொஞ்சம் மொழி ரீதியாக உங்களுக்கு சொல்லணும். அதை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்டா இந்த சப்ஜெக்ட் கூட நுழைஞ்சிடும். அதாவது மேலதிகமாக பெண்கள் செய்து கொள்கிற அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள். இல்லாமா லஹர மின்ஹா, இல்லாமா அல்ஹரன்றது வெளியாக்குதல், லஹரன்றது வெளியாகுதல், வித்தியாசம் நினைக்குது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லணும், அதை தனியாக ஒரு தலைப்பில் பேசுவோம். பெண்கள் முகம் மூடுறது கூடுமா, வாஜிப் கடமையா, இல்லாட்டி முகம் மூடுவது ஹராமா, யார் முகம் மூடணும், இதை பற்றி நாங்கள் பேசணும். இதுக்குள்ளே நுழைச்சா அது தனி தலைப்பாக இன்ஷா அல்லாஹ் நான் பேசுகிறேன் அதை பற்றி. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் தானாக வெளிப்படக்கூடிய விஷயங்களை தவிர. இப்போ இதில் கருத்து முரண்பாடு ஒன்று அப்படின்னா, முகமும் மணிக்கட்டு வரைக்கும் உள்ள பகுதியை தவிர பெண்கள் மற்றதையெல்லாம் மறைக்கணும், கால் உட்பட மறைக்கணும் அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க மறைக்கிறது பொதுவாக சவுதி உலமாக்கள் இப்னு பின் பாஸ் ரஹிமஹுல்லா, ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா இவங்க போன்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மறைக்கிறது வாஜிப்ன்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு இஜ்திஹாதுடைய விஷயம் இது, இதில் நாங்கள் அவங்கள வழிகேடுன்னு சொல்லவும் தேவையில்லை. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அல்லாஹ் தஆலா திறந்து, அதாவது பெண்கள் தங்களுடைய முகத்தை துறக்கிறதுக்கான அனுமதி வழங்கிக்கிறாங்க, அது கடமை இல்லை அப்படின்னு. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, நாசருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்களோட கிதாப் ஒன்றைக்கு ஜில்பாபுல் மர்அத்தில் முஸ்லிமான், ஒரு முஸ்லிம் பெண்ணின் ஜில்பாப், இதில் 2 செய்தியும் கொண்டுட்டு வராங்க. இப்போ உதாரணமாக இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அலா உரீக இம்ரஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதியான ஒரு பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா, ஹாதிஹில் மர்அத்து சௌதா, இதோ போறாங்க அந்த கருப்பு பொம்பளை தான் அப்படின்னா. அப்படின்னா எப்படி கருப்பு பொம்பளைன்னு தெரியும்? அப்போ அது முகம் திறந்திக்கிறாங்க, அப்போ திறக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. ஒரு பெண் மூடினா அது சிறந்தது. அப்படி 2 கருத்திக்கிறதால அந்த சப்ஜெக்ட்ல நான் நுழையலை. அப்போ வெளிப்படக்கூடியன்னா நீங்கள் அனுமதி என்று எடுத்துக்கிட்டால் முகத்தையும் மணிக்கட்டு வரைக்கும் இது ஒரு பெண்ணுடைய விருப்பம். ஒரு பெண் விரும்புகிறாங்க, நான் முகத்தை மூட போகிறேன், தாராளமாக அனுமதியை கொடுத்துருங்க. ஒரு பெண் சொல்கிறாங்க முகத்தை மூடி என்னால் வாழ இயலாது, ஏன்னா மார்க்கத்தில் 2க்கும் இடம்பாடிக்குது, ஆகவே 2ஐயும் ஒரு இஜ்திஹாத் அடிப்படையில் செய்யலாம். ஆனால் உலமாக்கள் மூடுவது வாஜிப், கட்டாயம் மூடணுன்ற கருத்திலையும் இருக்கிறாங்க. இன்னும் சில ஆட்கள் விளப்பம் இல்லாத சில இந்தியாவில், தமிழ்நாட்டில், நம்ம ஸ்ரீலங்காவில் உள்ள சில கேஸுகள் மூடுவது ஹராம்ன்றாங்க. அது பச்சை பிள்ளையான ஒரு விஷயம். மூடுவது ஹராம் என்ற கருத்து பிள்ளையான வழங்க சொல்லுது. மூடுவது ஆதாரம் இருக்குது, அதே மாதிரி திறந்திருந்தது ஆதாரம் இருக்குது. அதனால் 2ஐயும் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தன்னை கிதாபில் கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏண்ட குடும்பத்துக்கு நான் மூடுறதான் விரும்புகிறேன். யார்? ஷேக் அல்பானி போன்றவங்களும் அவங்க தங்கட குடும்பத்துக்குள்ள நான் மூடுறதை விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் இது 2 கருத்துள்ள விஷயம். அப்போ எதுவோ முகத்தை துறக்கலாம்ன்றதுக்காக வேண்டி நல்லா ஃபுல்லாக அந்த லிப்ஸ்டிக்கெல்லாம் அடித்து, ஒரு ஜாதி பூர்வமெல்லாம், ஒரு ஜாதி கருப்பு இதெல்லாம் அடித்து, சாயமெல்லாம் அடித்து திறந்துக்கிட்டு போனால் அது அது அல்லாஹ் தஆலா ஜீனத்தை வெளிப்படுத்த வேணான்றான். அப்படின்னா நீங்கள் எதுவும் பூசப்படாது. இங்கே புருவம் போடுறது, இங்கே சிவப்பு அடிக்கிறது எதுவும் இல்லை. இந்த கையில் ஒரு ஜாதி இந்த வளையெல்லாம் போட்டு கலகலண்டு சத்தம் போட்டுட்டு வாருது. இந்த பெருநாள் தொழுகைக்கு சுப்ஹானல்லாஹ் இந்த கிரவுண்டில் தொழுகிறத ஆரம்ப காலத்தில் இந்த ஆட்கள் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பொம்பளைகள் வார வருத்த பார்த்துதான். என்னடா இவங்களை கொண்டு வச்சுக்கிட்டு கிரவுண்டில் எப்படி தொழுவிக்கன்னா, அவங்க இஸ்லாமிய முறைப்படி வந்தாங்கன்னா வெல்கம். அதனால தான் பார்த்தாங்க இவங்களுக்கு இந்த சுண்ணாவை நிலைநாட்டை பார்த்தா பிரச்சனை வேறு பக்கத்தில் போயிருன்றதுக்காக பள்ளிவாசலே தொழுங்கப்பா, உங்களுக்கு வேற 8:30 மணிக்கு தொழுகை நடத்துகிறோம், 7:30 மணிக்கு ஆம்பளைக்கு, 8:30 மணிக்கு பொம்பளைக்கு நீங்கள் நடத்திட்டு காரணம் கிரவுண்டுக்குள்ளே கொண்டு வர இயலாது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது பெண்களை நாம் தவறாக சொல்கிறோம், இல்லாட்டி அவங்கள நோகடிக்கிறோம்னு நினைக்க வேணாம், இது மார்க்க விஷயம். ஏன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை கூடாதுன்னு சொன்னால் இல்லை பரவாயில்லை, அது பொம்பளைகள் தானே, பெருநாள் தானே, அது சும்மா அவங்க மருத்துவண்டி அடிச்சுக்கிறாங்க தானேன்னு நமக்கு இங்கே ஷேப் பண்ணுறதுக்கு இது அல்லாட மார்க்கம், இது என்னுடைய விஷயம் அல்ல. அல்லாஹ் வெளிப்படுத்தாதீங்கன்னா வெளிப்படுத்தாதீங்க தான். நீங்கள் வெளிப்படுத்துவதால்
100 பேர்ல வேணும்னா 90 பேர் சேஃப்னு சொல்லலாம், 10 பேர் பாதிக்கப்படும். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 100 பேர்ல ஒருத்தம் பாதிக்கப்படவும் கூடாதுன்னு தான் சட்டம் வச்சு. புரியுதா உங்களுக்கு? பக்குவமான ஆட்க வேணும்னா அவங்க கவனமா இருக்கிறாங்க, மாஷால்லா ஏண்ட வைஃப்னு அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு நம்ம நினைக்கலாம், சொல்லலாம். வேணா பொம்பளைகள் உண்மையா அப்படியே இருக்கலாம். ஆனா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கூடாதுண்டா ஏண்ட வைஃப் நல்லன்றதெல்லாம் அங்கிட்டு பக்கம் தூக்கி குப்பையில போடுங்க. மார்க்கம் என்ன சொல்லுது அதை செய்யுங்க. இதுதான் அல்லாஹ்ட விஷயம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்லாமா ظهر منها, வெளிப்படக்கூடிய விஷயத்தை தவிர, வல் யضربن بخمرهن على جيوبهن, தங்களுடைய அந்த முந்தானை எடுத்து தங்களுடைய நெஞ்சு பகுதியையும் அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும். பொதுவாக அந்த எதில எல்லாம் மனிதனுக்கு அந்த ஈர்ப்பு வருமோ அல்லாஹ் அந்த விஷயங்கள் எல்லாம் கிளியரா சொல்றதை நீங்க பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை காட்டிக்கிட்டு அல்லது தன்னுடைய அழகுகளை வெளிப்படுத்திக்கிட்டு மார்க்க வரம்புகளை மீறி போகும் போது என்ன நடக்கும்டா, அந்நிய ஆண்களால் ஒரு மோசமான ஒரு பார்வை பார்க்கப்படுவான். அது சில நேரம் அந்த நேரத்தில் அதில் தாக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம், அது இன்னொரு நேரத்தில் அது ஒழுக்கக்கேட்டுக்கு வழிவகுக்கலாம். விளங்கா சொல்லுது. அல்லாஹு தஆலா ஒரு சட்டத்தை வச்சு அதில் காரணங்கள் நிறைய இருக்கும். அது மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லா லிபுகூலத்திஹின்ன, அவங்க தங்களோட கணவன்மார்கள், அவ் ஆபாயிஹின்ன, தங்களுடைய வாப்பா தந்தைமார்கள், அவ் ஆபாயி புகூலத்திஹின்ன, அதாவது தங்களுடைய கணவனின் தந்தைமார் மாமனார்மார், அவ் அபுனாயிஹின்ன, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில், அவ் அபுனாயி புகூலத்திஹின்ன, அல்லது கணவனுடைய பிள்ளைகள். இப்போ ஒரு பொம்பளை ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சுப்பாங்கன்னு வைங்களேன், அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு அவருக்கு பிள்ளைகளுக்கும் ஆம்பளைக்கும் அந்த பிள்ளைகளை பார்க்கலாம். அபுனாயி புகூலத்திஹின்ன அவ் இஹ்வானிஹின்ன, சகோதரர்கள், அவ் பனி இஹ்வானிஹின்ன, சகோதரர்களின் குழந்தைகள், அவ் பனி அஹவாத்திஹின்ன, தங்களுடைய சகோதரிகளின் குழந்தைகள். வழங்க யாருண்டு? சகோதரர்களின் குழந்தைகள், நானா தம்பிர பிள்ளைகள். அதே மாதிரி சகோதரிட குழந்தைகள். அதே மாதிரி அகவாத்திஹின்ன அவ் நிசாயிஹின்ன, அல்லது அவங்கள மாதிரியான பெண்களுக்கு மத்தியில் அவங்களோட அலங்காரத்தை வெளி காட்டலாம். அவுமா மலக்கத் ஐமானுஹுன்ன, அல்லது வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள், அவங்களுக்கு முன்னால் என்ன செய்யலாம், அவங்களோட அலங்காரங்கள் அவங்க எப்பவுமே வீடுகளில் இருப்பாங்க, அந்த மாதிரியானவர்கள். அவி தாபிஈன கைரி உலில் இர்பா மினர் ரிஜால், அந்த வேலைக்காக அமர்த்தப்படக்கூடிய இந்த தாம்பத்திய ரீதியான தேவையற்ற ரொம்ப வயசான நிலையில் இருக்கக்கூடிய, இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இதில் சில விஷயம் நான் இதில் சொல்கிறேன், முடியட்டும். அதாவது அவி திஃபில் அல்லதி லம் யல்ஹரு அலா ஔராத்தின் நிசா, பெண்களுடைய அந்த மறைவிடங்கள் சம்பந்தமாக அந்த கண்டு தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள், விளங்குதா, அந்த மாதிரியானவர்கள் இவங்களுக்கு முன்னால் தங்களுடைய அலங்காரங்களை காட்டலாம். அப்போ இதில் உங்களுக்கு தெரியும், வாப்பா வாப்பாவுடைய சகோதரர்கள், அதே மாதிரி தாயுடைய சகோதரர்கள், தாய் மாமன் நம்ம சொல்லுவோமே சகோதரர்கள், அதே மாதிரி கணவருடைய பிள்ளைகள், கணவருடைய தந்தை, மாமனார்னு சொல்லுவோமே மாமனார், அதே மாதிரி தன்னுடைய சகோதரர்களின் பிள்ளைகள், சகோதரிகளுடைய பிள்ளைகள், விளங்குதா. அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி சின்ன பிள்ளைகள். இப்போ சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக எனக்கு வாப்பாட ஒரு நானாவோ தம்பியோ சின்ன அப்பாவான்னு நம்ம சொல்லுவோம், சின்ன அப்பான்னு சொல்லுவீங்க, சின்ன அப்பா இல்லாட்டி சாச்சான்னு சொல்லுவோம். அவங்களோட பிள்ளைகள் யாரு நம்ம சொல்லுவோம், தங்கச்சி தாத்தான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க மார்க் அடிப்படையில் எனக்கு அஜ்னபியா மஹரமியா? அஜ்னபி, விளங்குதா. அவங்க நமக்கு முன்னால் வரும்போது அவங்களோட அலங்காரங்களை வெளிப்படுத்தலாமா? வெளிக்காட்டக்கூடாது. இன்னைக்கு அது என்னடா, அது எங்கடா அப்படி தாங்கிறாங்க. என்னது சாச்சாட மகன், நமக்கு தாத்தா மாதிரியா? தாத்தா மாதிரி எல்லாம் கிடையாது, தாத்தாவே இல்லை. மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு ஹராம். இதெல்லாம் இன்னைக்கு சிம்பிள். வெஹிக்கிளில் தனியாக ஏற்றிட்டு போகிறாங்க, மோட்டர் சைக்கிளில் பின்னால் என்னென்ன நம்ம தங்கச்சிங்கிறாங்க. யாரா தங்கச்சி? அது எங்களோட சாட்சிரமா எப்படி உனக்கு தங்கச்சின்னு நீங்கள் சொல்கிறது தப்பில்லை. அது நம்ம நாட்டு மரபு, இப்படி நம்ம மொழியில் வேற ஒரு அதுக்கு ஒரு இல்லாட்டி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இவங்களை எப்படி ஏற்றிட்டு போகிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் சில நம்ம ஏரியாக்கள்லையும் பார்த்திக்கிறேன், தமிழ்நாட்டில் இதை பார்த்திக்கிறேன். விளங்குதான் சொல்கிறது, நம்ம ஏரியாலையும் இது இருக்குது. அதுக்காக நம்ம ஏரியாலாம் நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது, உங்கள் ஊரில் அப்படி நினச்சிடுவானா? எல்லா ஊர்லேயும் பார்த்திக்கிறேன். சொந்த மச்சானோட பைக்கில் போகிறாங்க. என்னடா மச்சான் தானே அப்படின்றாங்க. இதுதான் பிரச்சனை. நிறைய விஷயங்கள் சீனுக்கு வாரல்ல, நிறைய விஷயங்கள் சீனுக்கு வாரதில்லை, அதனால நமக்கு தெரியறதில்லை. மாஷா அல்லாஹ் அப்படின்னு நம்ம ஃபேமிலிகளை சொல்ல, அல்லாஹ் பாதுகாத்துக்கொள்ளணும், நம்ம மார்க்கத்தோட வாழ்றோம். நிறைய நம்ம பார்க்குற சமுதாயத்தில்
எவ்வளோ தவறுகள் நடக்குது சீனுக்கு உள்ள. வெளியே வந்தவன் தான் குற்றவாளி, உள்ள நடக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டா இருக்குது. பாதுகாக்கணும் அல்லாஹ் தாலா. நாம அல்லாஹ் யாரையெல்லாம் தூரமாக்கிட்டாலும் தூரமாக்கி வச்சிருங்க. இல்லை அது எங்கட நாங்கள் எல்லாம் உண்டா வளர்ந்த, அது எங்கட பெரியம்மாட பெரியம்மாண்டா என்னது பெரியம்மான சொல்லுவீங்க, பெருமான்னு சொல்லுவாங்க, உம்மாட தாத்தாட உம்மாட தங்கச்சிட, இவங்களெல்லாம் அஜினபிகள். இந்த ஒழுக்கங்கள் நிறைய மீறப்படுறதால நிறைய தவறுகள் நடந்து கொண்டிருக்கும். நிறைய தவறுகள் நாம் அன்றைக்கு பார்க்குறோம். எத்தனை விஷயங்கள் நம்ம அல்லாஹு அக்பர், நம்மளை விட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது சாட்சியிட புள்ள ஆகவே எனக்கு. அதே நேரத்தில் எப்படின்னு கேட்டால், இப்போ கணவர், நான் ஒரு பெண் ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சிக்கலாம். அந்த 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 மாப்பிள்ளையிட மச்சான் கொழுந்தினார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண் கல்யாணம் முடிச்சுக்கிறார், மனைவியிட சகோதரி கொழுந்தியா. வளர்ந்தா சொல்றது. நம்ம ஊரில் அதுக்கு வேற ஒரு பேரெல்லாம் வைப்பாங்க. கொழுந்தியான்றது என்னமோலாம் சொல்லுவாங்க. அப்போ இவங்களோட அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறல. இவர் பைக்கில் ஒய்ஃபோட சேர்த்து ஏற்றிட்டு போவார், எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். சில தங்கையெல்லாம் செய்வாங்க. என்னடா அது ஒய்ஃபோட தங்கச்சி தானப்பா, நமக்கும் தங்கச்சி தான், உங்களுக்கு தங்கச்சி மாறின்றது உங்கள் விஷயம். ஆனால் படைச்ச ரப்பு என்ன சொல்றன்னா, இவங்க மௌத்துக்கு சமன் என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இது சம்பந்தமான எல்லா ஹதீஸையும் உங்களுக்கு சொல்றேன். எனவே இந்த பார்வைகளை தாழ்த்துறது மட்டுமல்ல, அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான். பொதுவாக இந்த ஈமான் இல்லாத பொம்பளை அளிக்கிறாங்க தானே. நான் சொல்றது மார்க்கத்துக்கு பயந்து மார்க்க விஷயங்களை படித்து நடைமுறைப்படுத்துறவங்களே அல்ல. ஈமான் இல்லாதவங்களுக்கு அந்த உள்ள நகை போட்டால் ஒன்று வெளியில் காட்டணும், இல்லாட்டி நகை உள்ள இருக்குது, பவுன் உள்ள இருக்குது, ஜுவல்லரி இருக்குதுன்றத அவங்க எப்படியாவது காட்டணும். அல்லாஹ் தஆலா இதை சொல்றா. எப்படின்னு சொன்னா, நீங்க வெளிப்படுத்தாதீங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, வலா யத்ரிப்ன பிஅர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுஃபீன மின் ஸீனத்திஹின்ன. உங்களுடைய காலை தட்டி தட்டி நடக்காதீங்க, உள்ள அலங்காரங்கள் வெளிப்படுவதற்காக. சத்தம் கேட்குமா, சலங்க சத்தம் அந்த மாதிரி வேணும்னு சில பெண்கள் சும்மா நடக்கும்போது எதிர்ச்சியா சத்தம் கேட்கும். நம்ம அந்த மாதிரி சொல்ல வரல, அதை பிளான் பண்ணி செய்கிறாங்க. அந்த அவங்களோட அலங்காரத்தை எப்படியா அந்த கையை அப்படி தூக்கி அப்படி காட்டிடுறது, ஏன்னா கையை காட்டப்படாதான் அப்படி தூக்கி அதை என்னமோ தூக்குறாங்களா, அதெல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் செய்வாங்க சில ஈமான் இல்லாத சமுதாயம். அல்லாஹ்வுக்காக பயந்த நல்ல மக்கள் அதை செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிறவங்களா இருந்தால் அவங்க நல்லவங்களா இருக்கவும் மாட்டாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் என்னண்டா, எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் ஆயிடும். பல பிரச்சனைகளுக்கு சோழர்கள் இதில் ரொம்ப பேசுகிற விஷயமெல்லாம் நிறைய இருக்குது. சில திருமணம் நடந்திருக்கும். இதெல்லாம் நான் சும்மா சொல்லலை, நான் பல மார்க்க தீர்வுக்காக சில விழிப்புணர்வுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போ கணவன் மனைவியாக இருப்பாங்க, வெளியில தான் கணவன் மனைவி ஆகும். உள்ளுக்குள்ளால பார்த்தா அவங்களுக்குள்ள ஏராளமான சிக்கல்கள் இருக்கும். அது சில நேரம் உடற்கூறுகளில் வார தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் கூட இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் என்ன செய்ய, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துக்கிட்டீங்க. முடிச்ச கணவனாக இருந்தால் என்ன செய்ய, முடிச்சாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் செய்யலான்னு வாழ்ந்துட்டீங்க. அவங்களுக்கு இடையில சில நேரங்களில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இது மாதிரியான ஒரு கவர்ச்சி ஏற்படும் போது தவறுகள் வருவதற்கான வழிகள் இருக்கு. மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிழையாக அமைஞ்சதுண்டா அவன் தவறுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நபித்தோழர் மாயிஸ் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர், எவ்வளோ அல்லாஹ்வுக்கு பயந்தவர். நான் விபச்சாரம் பண்ணிட்டே வாராரு அப்படின்னா அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படாத ஆளாக இந்த வந்திருப்பாரா? அப்போ மனிதன் சில ஒரு நபித்தோழர் வாரார், யார சூழல்லான்டான், என்ன நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டுட்டேன், போய் தொழுண்டான். போய் தொழுதுட்டு மறுக்க வரார், யார சூழல்லாம் நீ தொழுதியா, உன்னை பாவம் மன்னிக்கப்பட்டு. அப்போ மனிதனுடைய அந்த சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கக்கூடாது. நம்ம இஸ்லாம் எவ்வளவு தூரமாக இருக்க சொல்லுதோ அதுல எல்லாம் நம்ம தூரம் ஆகிறோம். சொல்றாங்க சாட்சி தான், நீ போற வழியில் இருந்தா இதப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு போயிருந்து ஒரு பொம்பளை பிள்ளை மாட்டேன், இது ஹராம். வைஃப் சொல்றா, என் தங்கச்சி யூனிவர்சிட்டி போயலாம் அமைக்கிறான், கொண்டு போய் விட்டுட்டு வாங்கண்டா, ஹராம். இதெல்லாம் தவிர்க்கப்படணும். இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடந்து முடியும். அப்போ எப்படி ஒழுக்க சீர்கேட்டை நீங்கள் தடுப்பீங்க? ஒரு சம்பவம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதேசத்தில் நடந்தது. அதாவது சாட்சியாடையோ சாட்சியரையோ மகனா அவர் போகிற வழியில் யூனிவர்சிட்டியில் இறக்கிட்டு போங்கன்னு அனுப்பினதான் அந்த புள்ளை கெடுக்கப்பட்டு தவறாங்க. அந்த பிள்ளைக்கு தன்னுடைய சகோதரன் என்று நம்பப்பட்ட ஒருவனால அந்த புள்ளை கெடுக்கப்பட்டதனுடைய விளைவு என்னண்டா, இதுக்கு மேலே நமக்குன்னு ஒரு லைஃப் இல்லை, அதனால எவனையாவது முடிச்சுக்கிட்டு செட்டில் ஆகிரோண்டு மதம் தாண்டி நல்ல குடும்பத்தில் வளர்ந்த ஒரு புள்ளை, ஒரு பள்ளிவாசலுடைய தலைவர் வாப்பா. அந்த புள்ளை என்ன செஞ்சு மதம் தாண்டி ஒருவரை திருமணம் முடிச்சுக்கிட்டு போய் அந்த புள்ளை செட்டில் ஆயிடுச்சு. என்ன காரணம்டா, அந்த புள்ளை பழுதாக்கப்பட்டதான் காரணம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம நினைக்கலாம் இவங்க
அப்படி நீங்கள் கண்ணை பார்த்து முகத்தை பார்த்தெல்லாம் நல்லவன் கெட்டவன் இந்த விஷயத்தில் கண்டுபிடிக்கல. பார்த்தா 100க்கு 100 இப்போ தான் வானவர் ஜிப்ரீலோடு அவர் தான் இறங்கிக்கிறார் மாதிரி இருக்கும். ஆனால் தவறான ஆளாய்க்கலாம், நமக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் நமக்கு உதாரணமாக நம்ம திருமணம் முடிச்சு நம்மளோட மனைவி நம்மளோட சகோதரர்கிட்ட சொல்கிறது மைனியை கொண்டு நாங்கள் விட்டுட்டு வாழ்றது, குழந்தையாக கொண்டு விட்டுட்டு வாழ்றது எவ்வளோ மோசமான விஷயம் நடக்குதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தவறுகளுக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கு சகோதரிகளே. அப்போ ஒழுக்க சீர்கேட்டுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் ரசூல் சொல்கிறத நம்ம செய்கிறது. நம்மளாக நினச்சிக்கிறோம் இவர் நல்லவராய்ப்பார் அவர் நல்லவராய்ப்பார், இது நம்ம பிரச்சனை இல்லை தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தவறான விஷயம் சகோதரர்களே. முக்கியமாக இதில் நம்ம கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்கிறோம். அப்போ இந்த குர்ஆன் வசனம் இறங்கின உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறாங்க? யர்ஹமுல்லாஹு நிசா அல் முஹாஜிராத், ஹிஜ்ரத் செய்த பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. லம்மா அன்ஸலல்லாஹ் அல்லாஹு தஆலா வலியத்ரிப்ன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன என்ற வசனம் இறங்கிய போது தங்களுடைய இந்த கீழாடைகளுடைய ஓரத்தை தச்சிக்கிட்டு தங்களுடைய அந்த மேல் பகுதியை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. புகாரில் இந்த செய்தியை பார்க்கலாம். அப்போ எனவே அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக், உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி ஒரு நிசாஇல் முஃமினீன் மூமின்களான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய அந்த முக்காடுகளை அவர்கள் பணித்துக் கொள்ளட்டும். இதில் சில இஸ்தின்பாத் எடுக்கிறாங்க, சில தஃப்சீருடைய உலமாக்கள் அவங்க முகத்தை மூடணுன்றதுக்கும் இதை ஆதாரமாக எடுக்கிறாங்க. அது தனியாக பேசும்போது நான் இந்த சப்ஜெக்டை கிளியராக பேசுகிறேன். எனவே அல்லாஹு தஆலா அதாவது ஆடைகளால் தங்களை மறைத்து கொள்ளணும், அவங்க பார்வைகளை அவங்க தாழ்த்தி கொள்ளணுன்ற விஷயத்தை நமக்கு இந்த தெளிவாக சொல்லணும். இதே மாதிரி பொதுவாக ரசூலுல்லாஹ் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் இயற்கையிலேயே நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்கும்போது 2ஆவது முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதலாவது பார்த்தது எதேர்ச்சியாக தான் நீங்கள் பார்த்தீங்க. 2ஆவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஷைத்தானுடைய பார்வையாக தான் இருக்கும். இந்த பார்வையில் சில இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ஏது ஒரு முக்கியமான மார்க்க ரீதியான அந்த மகரமான ஆட்களோட பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க, இது ஹராமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இது ஹராம் அல்ல. இப்போ உதாரணமாக இமாம்கள்கிட்ட நிறைய இமாம் ஷேக்மார்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, வானொலியில் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் மார்க்க ரீதியான கேள்வி கேட்பாங்க. அப்போ இது மார்க்க அடிப்படையில் ஹராம்னு நமக்கு சொல்ல வரையில், அல்லது ஒரு தேவை ஒரு அத்தியாவசியத்துக்காக நம்ம பேசுகிறோம் புழங்குறோம் அதை நம்ம ஹராம்னு நம்ம சொல்ல வரையில் அப்படி நினைச்சிருவானோ. இது மார்க்க ரீதியான ஒரு தேவை இருக்குது. அதே நேரத்தில் பார்வையாக இருந்தாலும் நம்ம ஹுத்துபா நிகழ்த்துறோம். பெண்கள் என்ன செய்வாங்க, பின்னால் இருக்கிறாங்க, ஒரு இமாம் இருக்கிறாரு, பெண்களை பார்க்குறாரு. அப்போ பெண்களை எப்படி அவர் பார்க்குறது அப்படின்னா அந்த பார்வை மோசமான பார்வையாக இருந்தால் இஸ்லாம் அதை தடுக்கும். மோசமான ஒரு தேவைக்காக ஒரு முக்கியமான ஒரு ஒரு சட்ட பிரச்சனையோ அல்லது வேற ஒரு மருத்துவ ரீதியான அல்லது மார்க்க ரீதியான விஷயமோ பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, நீங்கள் அந்த நேரம் ஒரு கெட்ட நோக்கம் இல்லாத ஒரு பார்வையாக இருந்தால் அது ஒரு தவறு இல்லை. அதை இமாம்களும் அதை சொல்லி காட்டுறாங்க. அதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்ப்போம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை நீங்கள் முஸ்னத் திருமிதியில் பார்க்கலாம். இந்த செய்தி சரியான ஒரு செய்தி. அலி பின் அபி தாலிபுக்கு சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹுக்கு, யா அலி லா துத்பிஇ நதரத்தன் நதர், ஒரு பார்வைக்கு போகிற 2ஆவது பார்வையை பார்க்காது. ஃபஇன்ன லக்கல் ஊலா, முதலாவது பார்த்தது உன்னுடைய பார்வை, வலைஸத் லக்கல் ஆஹிரா, 2ஆவது பார்த்தது உன்னோட இல்லை. ஷைத்தானை 2ஆம் முறை பார்க்க வச்சான். அப்போ பார்வை என்பது தாழ்த்தப்படணுன்ற சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ பார்வை ஒழுக்கம் இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் உள்ளது. ரசூலுல்லாஹ் இந்த பாதைகளில் நீங்கள் ஒன்று கூட வேணான்றாங்க. அப்போ சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் உண்டு கூடியே ஆகணும் அப்படின்னா என்னன்றாங்க. அப்படியாக இருந்தால் உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். சலாம் சொல்லவருக்கு பதில் சொல்லுங்க, உங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பார்வை என்பது தான் ஒழுக்க கேட்ட தொடங்கி வைக்கிற முதல் விஷயம். எனவே பார்வை ஒழுக்கம் என்பது ஒரு ஆணும் தான் பெண்ணும் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நல்லா கூர்மையாக பார்க்கறது, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கறது, இந்த 2 தரப்புமே அங்கே தான் மிஸ்டேக் ஆரம்பிக்கிற ஒரு இடம். இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெண்களும் வீட்டில் மாப்பிள்ளை என்ன செய்ய ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு ஜாதி என்னது போய் எடுக்க தெரியாதா, சொன்னேன் தானே வச்சேன் தானே போங்களேன் நீங்கள் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரஃப்பான முறை வைப்பாங்க பிறரோட. இது நான் சொல்கிறது மார்க்கமுள்ள பெண்களே இல்லை, மார்க்கமுள்ள பெண்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. இந்த மார்க்கம் இல்லாத கேஸோட பார்க்குறோம். என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களோட பேசும்போது மட்டும் அழகா நைஸாக வாங்களே டீ குடிச்சிட்டு போகலாம் தானே அப்படின்னு ஒரு ஸ்டைலில் பேசுவாங்க. அல்லாஹ் தஆலா இதை தடுக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த பெண்களுடைய இந்த நளினமான போக்கு சில நேரம் மனுஷன் உள்ளத்துக்குள்ள ஒரு கரப்ஷனை உண்டாக்கும். இது ஷைத்தான் இப்படி தான் வாருது.
நீங்கள் அந்த பொம்பளைகிட்ட மனசுக்குள்ளே எல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது, அப்படி ஒரு நோக்கமே இருந்திருக்காது. பிறரை நல்ல முறையில் கவனிக்கொண்டதுக்காக வேண்டி வேணா பேசியிருக்கலாம். அதுக்காக அப்படி பேசுகிற எல்லாம் மோசமான ஆட்கள்ன்ற நான் அர்த்தத்தில் சொல்லலை. இது என்ன செய்யும்டா, இந்த நளினமாக பெண்கள் குலைந்து பேசுகிற நேரத்தில் ஆண் சில நேரம் அந்த அந்த சிந்தனை வரும், ஆஹா இவ கொஞ்சம் அந்த நமக்கு ஓகே சொல்லுவா போல அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இன் இத்தகைதுன்ன ஃபலா தஹ்தஅன பில் கௌல். நீங்க மற்ற பொம்பளைகள் மாதிரி இல்லை, நீங்க பேசினா கொலையாதீங்க. உதாரணமாக ஃபோன் வருது, இப்போ ஒரு ஒரு ஃபோன் வந்து ஒரு எதேர்ச்சியாக நம்ம அடிக்கிறோம், மனைவி தான் தூக்குறாங்க ஃபோன். யார் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்களா வீட்டில்னு கேட்குறோம். வாஷ்ரூம் போய்க்கிறாங்க, இல்லாட்டி கொஞ்சம் வெளியே போய்க்கிறாங்க, ஃபோனை வச்சு போய்த்தாங்க, சார்ஜில் போட்டாங்க, வந்து அப்புறம் ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் யார், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படி இப்படின்னு ஒரு ஜாதியாக பேச்சுகள் போனால் அந்த ஆள் அண்ணன் கொஞ்சம் ஏன்னா ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் தரப்பை விட ஆண்கள் தரப்பு தான், அதாவது பெண்கள் விஷயத்தை தான் இஸ்லாம் என்ன செய்யுது, கவனமாயிருங்கன்ட்டு ஆணுக்கு சொல்லலை நீ குழஞ்சி பேசாதன்னு. காரணம் என்னன்னா, பெண்கள் டக்குன்னு இந்த இன்னசென்ட் டைப் அவங்கள்ட கூட அவங்க நினைச்சிப்பாங்க இவர் மாப்பிள்ளை ஃப்ரெண்டு தானே, நம்ம நல்ல நோக்கத்தில் பேசுறது மோசமானதில்லை. இந்த குலையிற நேரத்தில் இவன்ட உள்ளத்தில் வர நோக்கம் பிழையாய். அப்போ அதனால் ஆண்கள் தரப்பில் உள்ளவங்க தான் கொஞ்சம் தவறுக்கு முற்படுவாங்க, பெண்கள் டக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, தவறுக்கு எத்தனிக்க மாட்டாங்க. இந்த ஆண்ட உள்ளத்தில் கொஞ்சம் பேச்சு கொடுப்போம் போல, என்ன மாதிரி சாப்பிட்டீங்களா, எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு, அப்போ என்ன செய்யணும், ரைட் எதை சொன்னீங்களோ நிர்பந்தத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, ஓகே ஹஸ்பண்ட் இல்லை வந்து அப்புறம் பேசுங்க அப்படின்னு அந்த பேச்சு ரைட் முடிச்சு. இது அப்போ தான் இவன் வந்து கொஞ்சம் குரல் எடுத்து கொள்ளஞ்சி ஒரு வள்ளஞ்சி, இதுதான் இந்த ஒழுக்க சீர்கேடு ஸ்டார்ட் பண்ணுற அடுத்த இடம். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், இனித்த கை துன்ன ஃபலா தஹ்லஅன பில் கௌல், போல்டாக பேசி முடிச்சிருங்க. இல்லைப்பா இல்லை அதுக்காக யாரு அப்படின்னு நீங்கள் அதட்டி அவங்கள சண்டைக்கும் போக தேவையில்லை, எது ஒரு ஒழுங்கா ஆள் இல்லை கொஞ்சம் இன்ஷால்லா வந்து பூரா பேசுங்க முடிச்சு கலாஸ். அதுக்கப்புறம் இல்லை அது வந்து பூரா பேசுங்க முடிச்சு. நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா நீங்களும் சேஃபு அவங்களும் சேஃப். கட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் இனி எங்கே நீங்கள் வெஜிடபிள் வாங்குறீங்க, எங்கே என்ன போகிறீங்க, எத்தனை மணிக்கு எங்கே வாரீங்க, எந்த மார்க்கெட்டில் சாமான், இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் இயற்கையாக ஒரு மார்க்கம் உள்ளவன் பயப்படுவான். மார்க்கம் ஈமான் உள்ளவனே சில நேரம் அசைச்சு விட்டுரும், சில நேரங்கள் அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே அல்லாஹ் தஆலா சொன்னா நீங்க அப்படி குழஞ்சி பேசாதீங்க. ஏனென்றால் அல்லாஹ் ரீசனை சொல்ல பாருங்க, ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரது, யாருடைய உள்ளத்துக்குள்ள நோய் இருக்கிறதோ அவன் நீங்க பேசுறத வச்சு வேற மாதிரி நினைப்பான். நல்லா தான் பேசுறா, குரலெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு மாதிரி என்ன செய்வான், என்ன வகுல்ன கௌலம் மஅரூஃப். அதுக்காக அதட்டி சண்டை பிடிச்சி நீ ஆண்டா ஃபோன் எடுத்தா நீ எல்லாம் மனுஷனாடான்னு கேட்க தேவையில்லை, நல்ல பேச்ச பேசுங்க. வகர்ன ஃபீ புயூத்திக்கும் துன்ன, உன வீடுகளில் நீங்க இருங்க. வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா, அலங்கரிச்சுக்கிட்டு இந்த அங்கே இங்கே இதில் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு மருத்துவணி எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஜாஹிலிய பெண்கள் போன மாதிரி வெளியில் நீங்கள் சுற்றி தெரியாதீர்கள். சூரா அஹ்ஸாபில் அல்லாஹ் தஆலா செய்தியை சொல்கிறான். அப்போ இதில் முக்கியமாக அடுத்த ஒரு விஷயத்தை தெரியும். நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரியில் நீங்கள் 6612 இலக்கத்தில் செய்தியை பாருங்கள், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினல் ஜினா, அல்லாஹ் இந்த ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தின் சில பங்குகளை விதித்திருக்கிறான். அதரக தாலிக லா மஹால, சில அந்த பங்குகளை மனுஷன் அடைஞ்சிருவான். ஃபஸினல் ஐன் அன்-நظர், கண் செய்கிற விபச்சாரம் பார்க்கிறது. விபச்சாரம் கண்ணால மனுஷன் விபச்சாரம் பண்ணலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண் செய்கிற விபச்சாரம் அது என்ன பார்வை, அந்த மோசமான இச்சையான அந்த பார்வைக்கு அது நீங்கள் கண்ணால் செய்கிற விபச்சாரமாகும். வஸினல் லிசான் அல் மன்திக், நாக்குடைய விபச்சாரம் என்ன, நீங்க மோசமான முறையில் ஒரு பெண்ணோடு பேசுவதாகும். வன் நஃப்சு தமன்னா வ தஷ்தஹி, உள்ளம் என்பது ஆசைப்படுது, அதை அடைய நினைக்குது. வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك அவு யுகذிபு, உங்களுடைய மர்மஸ்தானம் அதை உண்மையாண்டாக்குது, அது பொய்யிண்டாக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். நஊது பில்லாஹி மின்ஹா. உண்மையிலே இது முக்கியமாக, இதில் நாம சேஃப் ஆகிக்கணும். மற்றவங்களெல்லாம் விடுங்க, நாம் எல்லாருக்கும் சொல்லி முடிச்சா அடுத்த பக்கம் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு பொம்பளை பேசுகிறாங்கன்னா நாம சொல்லணும், ஹஸ்பண்ட் வந்து நான் பேசுகிறேன் இப்போ வச்சுருங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த உரிய ஆம்பளை இல்லை, நம்ம என்ன செய்வோம், நான்டா பொய்யை சொல்லிட்டு வந்துடுவேன். எனக்கு அந்த வெஹிக்கிள் தான் ஸ்டார்ட்டில் நிற்கிதுன்னு அந்த பொம்பளை இல்லை வாங்க டீ குடிங்கன்னா நான் பொய்யா சொல்லி போட்டு தான் ஓடி வந்துடுவேன், உள்ளே போகிறல. அல்லாஹ் பாதுகாக்கும். சிலது வாங்கலை உள்ளே டீ குடிப்போம், அவங்க வருவாங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அந்த 2 மணி நேரம் போதும் அனாச்சாரம் ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ் பாதுகாக்கும். போகக்கூடாது, பெம்புளைகள் எடுக்கக்கூடாது. இல்லை என்ன நினைப்பாங்க, சொந்தக்கார ஆளாச்சே, இல்லை மாப்பிள்ளையோட தம்பியாச்சே, இல்லாட்டி நானாவாச்சே, மாப்பிள்ளையோட சாச்சாவாச்சே, மாப்பிள்ளையோட மாமாவாச்சே, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் வைங்க. நீங்கள் தனியே இருக்கிறீங்க, மார்க்கம் சொல்லுது எடுக்காத.
இல்லை அவங்களுக்கு மார்க்கம் தெரியாதானே, தெரியாதுதான் இன்னும் டேஞ்சர், தெரியாடி தான் இன்னும் டேஞ்சர். தெரிஞ்சவன் சரி கொஞ்சம் பயப்படுவான். இதை ஏன் நான் சொல்கிறேன்டா, இதெல்லாம் இந்த முகத்தாட்சின்னு சொல்லுவாங்கல்ல, முகஸ்துதிக்காக வேண்டி என்ன சரி நினைப்பாங்க தானே, நினைப்பாங்க. விடுங்க, அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ் தடுக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் உங்களை சோதிச்சிடுவோம். என்ன, அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நாங்கள் முக்கியமாக இருக்கணும். ஃபோன் வந்தாலும் சரி, ஆள்கை நேரம் வந்தாலும் சரி, அல்லாஹ் தடுத்துட்டான், வேணாம். யார் சரி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு மெத்தட் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு, சுப்ஹானல்லாஹ். சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் விளக்கப்படுத்தும். அதாவது வந்து நம்ம ஊர்களில் அந்த ஆட்டோவில் தான் போவாங்க, சரிதானே? அதை நான் தனியாக ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிறேன். நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு விளங்குறதுக்காக சொல்லுவேன். போனால் ஒரு அவசரத்துக்கு, ஒரு நிர்பந்தத்துக்கு ஒரு மருந்து எடுக்கணும், பிள்ளைய கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் போங்க வாங்க, அது வேறு விஷயம். அது அனுமதின்னு நான் சொல்லலை. ஒரு நிர்பந்தத்துக்காக போகிறாங்க ஒரு ஆட்டோவில், ஒரு நிர்பந்தத்துக்காக ஆட்டோக்காரன்ட்ட எங்கடா போகிறது, இல்லை நான் பேச மாட்டேன்ட்டா அவன் எங்கேயாவது வரைக்கும் போகணும், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லை சும்மா கட்டுக்கு போகணும், எங்கேயாவது இடத்துக்கு போகிறீங்கன்னா வேறு விஷயம். ஆனால் அவனோட பேச்சு கொடுத்து எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவில் இந்த சப்ஜெக்ட் முஸ்லீம்களுக்குள்ளேயே நடந்தது. இந்த மொண்டசரின்னு சொல்லுவாங்க, எல்கேஜின்னு உங்கள் ஊரில் சொல்லுவீங்களே, அதுக்கு கொண்டு போய் புள்ளையை விட்டுட்டு 11 மணி வரைக்கும் என்ன செய்யுது, விபச்சாரம் பண்ணும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு வாகனத்தில் ஒரு பெண் தனியே போகிறது ஷைத்தானுக்கு வழிவகுக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3ஆவது ஷைத்தான் இருக்கும். இது ஹதீஸில் வரக்கூடிய விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் சகோதரர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஹில்லு லிஇம்ரஅத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கூடாது, அன் துசாஃபிர மசீரத்த யௌமின் வ லைலத்தின் வ மஅஹா ஹுர்மா. அதாவது வந்து ஒரு மகரமான ஒரு ஆண் இல்லாமல் ஒரு இரவும் ஒரு பெண்ணும் பயணம் போக, ஒரு இரவும் ஒரு பகலும், அதாவது கிட்டத்தட்ட 24 hours அப்படின்னு சொன்னால், இப்போ 24 hours ஃப்ளைட்டில் ஏறினா இங்கேருந்து அமெரிக்காவில் போய் இறங்கிடுது. அப்போ அந்த காலத்தில் உள்ள அந்த பயண மெத்தடில் பார்க்கணும், அந்த தூரம் எவ்வளோ வருண்டு. அந்த காலத்தில் ஒட்டகத்தில் நடையில் போகிற பயணம் தானே நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் தனியாக ஒரு ஆணோட போகலாமான்னா போகலை, தனியாக. இப்போ நாம் ஒரு குடும்பத்தோடு சேர்த்து போகிறோம், மகரமான ஆண் இல்லம்மா கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் போகிறோம்னா அது தப்பில்லை, ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆனால் தனியாக போகிறதுக்கு ஒரு 2 மீட்டர் கூட தனியாக போகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இது தனியாக போகலாம் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஹதீஸில் மிக தெளிவாக வருது. ஹதீஸில் நான் அதுக்கு அந்த ஹதீஸை உங்களுக்கு பின்னால் வாசி காட்டுறேன். அதே மாதிரி வெளியில் போகும்போது ஆனால் உலகத்தில் இல்லாத வாசமெல்லாம் அடிச்சுக்கிட்டு போவாங்க பொம்பளை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஐயுமா இம்ராஅத்தின், எந்த ஒரு பெண்ணாவது இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின், அந்த வாசனை பூசிக்கொண்டு ஒரு சமுதாயத்தை கடந்து செல்கிறார், லியஜிது மின் ரீஹிஹா, அந்த பெண்ணுடைய நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது என்று அந்த கூட்டம் உணர்கிறார்கள் என்றால், ஃபஹிய ஜானியாண்டா, அவள் விபச்சாரின்னா. நீ நல்ல பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு போனால் அந்த அட்டிக்கு போகிறது பொம்பளை மாறக்குள்ள அட்டி கம்முண்டு அடிக்குது வாசம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, விபச்சாரம் செய்கிறாள்னா. அப்படின்னு அர்த்தம் என்ன, விபச்சாரத்துக்கு தான் உன்னை கொண்டு போய் தள்ளும் அந்த வேலை, அதுதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் தனியாக பிரயாணம் பண்ணால் என்ன சொன்னாங்க, ஷைத்தான்னாங்க ரசூலுல்லாஹ். 2 பேர் போனால் ஷைத்தான்னாங்க, 3 பேர் தான் பிரயாணிகள்னாங்க. அப்படின்னா ஷைத்தானுக்கு நீங்கள் உட்படுவீங்கன்னு அர்த்தம். அவள் இதே மாதிரி நிறைய ஹதீஸ் வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி முஸ்லிமில் 759 60 நீங்கள் பாருங்கள், இதா ஷஹிதத் இஹ்தாகுன்னல் மஸ்ஜித், உங்களில் யாராவது பள்ளிக்கு நீங்கள் வரக்கூடிய பெண்களாக இருந்தால் ஃபலா தமஸ்ஸ தீபன், வாசனைகளை பூசிக்கிட்டு வராதிங்க. பூசினா வர வேணாம். இப்போ மாப்பிள்ளை வந்து இப்போ ஒய்ஃப் கேட்குறா வந்து நான் பள்ளிக்கு போவாங்கன்னு கேட்குறேன். மார்க்கத்தில் வந்து பெண்களை தடுக்காதீங்கன்னு. ஆனால் நல்ல வாசத்தை பூசிக்கிட்டு போவான்னு கேட்குறா, போவாதன்னு சொல்லணும் அந்த நேரத்தில். ஏன் வாசம் பூசிக்கிட்டு பெண்கள் போகக்கூடாது, அவங்க அனுமதி கேட்டாலும் நம்ம கொடுக்கறது கூடாது. பெண்கள் பள்ளிக்கு போனால் தடுக்க வேணான்டாங்கிற சொல்லுது. போக சொல்லி ஏவ சொல்லலை, அவங்களுக்கு கடமை இல்லை, அவங்க வந்தால் நன்மை கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்காக அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்ல முன் சஃப்பு பெண்களுடைய மோசமான சஃப்புனாங்க, ஆண்களுடைய பின் சஃப்பு மோசமானட்டாங்க. என்ன காரணம், அந்த முன் சஃப்ல பெண்கள் நிற்கிற, அதாவது அந்த இஸ்லாம் அந்த அளவுக்கு அதை விரும்பலை. அது ஒரு புகழுக்குரிய ஒரு செயலாக சொல்லலை. இதெல்லாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஏன் இஸ்லாம் வச்சுக்குதுன்றதை நீங்கள் யோசிக்கணும். எனவே இது மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை 760 முஸ்லீமில் இந்த செய்தியை பார்க்கலாம். இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், முக்கியமான ஒரு செய்தியை கவனிங்க, டைம் முடிஞ்சதாயிக்கும். ஐயா ஈயாக்கும் துஹூல் அல நிசா, பெண்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் நுழைவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபகால ரஜுலு மினல் அன்சார், யா ரசூலல்லாஹ், அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு மனிதர் சொன்னார், அஃபரைத்தல் ஹம்வ, இந்த கணவனுடைய சொந்தக்காரர்களுக்கு மச்சான், சகோதரன், சாச்சா, மாமான்னு சொல்லுவோம், அதுக்கு தான் ஹம்முன்னு சொல்லுது. அந்த இவங்க மாதிரியான கணவனுடைய தரப்பில் உள்ள நெருங்கிய உறவினர்கள், சகோதரன், இவங்க போனால் என்ன பரவாயில்லை தானே.
இப்போ தேடி வராங்க, நானாவை தேடி வந்தால் நானா வேறு ஊருக்கு போயிட்டார், மைனி குழந்தையா மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, நான் வாங்கன்னு சொல்லப்படாது, ஏன் தனி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொல்கிறாங்கண்டா, அப்படி இந்த மச்சாமார் இந்த மாதிரி கணவனுடைய சொந்தக்கார ஆட்கள் இந்த மாதிரியான ஆட்கள் பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. கால அல்ஹம்முல் மௌத்துன்னா, அதுதான் மௌத்துன்னா. நீ மற்றவன் வந்தால் கூட கவனமாக இருப்பான். ஏன்னா இந்த மாப்பிள்ளையோட தம்பி தான் போகிறாரு, அப்படியெல்லாம் பிரச்சனை, அதாவது அந்த சமூகம் வந்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்காது, இதே ப்ளஸ் ஆகிடுறாங்க. அப்படின்னா மச்சான் தானே மாப்பிள்ளையோட தம்பி தானே எடுக்கக்கூடாது. இதுகள் தான் ஒழுக்கக்கட்டு காரணமாக இருக்கிறத மறந்துடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அல் முகையிபாத்துன்னு சொல்லுவாங்க, அல்லது முகிபாத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது கணவன் வெளி ஊர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு போயிருக்கக்கூடிய நிலையில் உள்ள பெண்கள். ரசூலுல்லாஹ் இதை தனியாக சொல்கிறாங்க. லா யஹில்லு எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நத்குல அலல் முகையிபாத், வெளி ஊர்களில் கணவன் இருக்கக்கூடிய நிலையில் உள்ள பெண்கள்கிட்ட போகாதீங்க. இன்னைக்கு நம்மலாம் வெளிநாடுகளில் இருக்கிறோம், ஆனால் சில பேருடைய மனைவிமார்கள் ஊரில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி மனைவி ஃபோன் பண்ணி சொல்லணும், நீ அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு போங்கன்றது, இதெல்லாம் கூடாது. யாராவது பாதுகாப்பான ஒரு நபரோடு தான் உங்கள் மனைவிமார்கள் பயணம் செய்யும், பாதுகாப்பான சூழலில் தான் உங்களோட மனைவிமார்கள் இருக்கும். சில நேரம் கூட்டு குடும்பம்னு இருப்பாங்க, இப்போ நானும் உதாரணம் ஒரு 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 ஆள், அவருடைய தம்பி பக்கத்தில் அடுத்த வீட்டில் தம்பி, இங்கிட்ட இவர், சில நேரங்களில் இவங்க தனியாக இருப்பாங்க. எவ்வளோ ஆபத்துகள் நடந்துக்கிட்டு தெரியுமா? இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்லணும், இது இஸ்லாத்தில் வரையறை இல்லை. எங்களோட ஒய்ஃப் எல்லாம் அப்படிப்பட்டவங்க இல்லை, எங்கள் ஒய்ஃப் தங்க குடம் 22 கரட்டு 24 கரட்டெல்லாம், அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குற விஷயம். இது வந்து மார்க்கம் கூடாதுண்டா அந்த சூழல்களை நம்ம உருவாக்கக்கூடாது. மனைவி இருக்கிறாங்க, பாதுகாப்பு இருக்கிறா, அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்களா, வாகனங்களில் போகும்போது அவங்க தனியாக பிரயாணம் பண்ண ஒரு நிர்பந்தமான நிலை என்பது அதுக்கு சட்டம் இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸா, ஒரு நிர்பந்தம், அதுக்கு வேற வழி இல்லைன்னா அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனாலும் நிர்பந்தம்ன்றதுக்காக வேண்டி நம்ம எல்லாத்தையும் சைலண்டாக அது பரவாயில்லை அது அப்படின்னு நம்ம நினைப்போமா? இல்லை. ஏன்னா ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் ரோசம் உள்ளவனாக இருக்கணும். எந்த அளவுக்குண்டா ஒரு நபித்தோழர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் மனைவியோடு யாராவது தப்பாக நடக்கிறத நான் கண்டா கொன்று வேண்டாம். அப்போ ரசூலுல்லாஹ் அதை கேட்டுட்டான், சொன்னாங்க இவருடைய ரோசத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, இவர் ரோசப்படுறேன்டா இவரை விட நான் ரோசப்பட வேண்டாம், அப்படின்னா நானும் கொன்று வேண்டாம், என்னை விட அல்லாஹ் ரோசப்படுகிறான்டாங்க. இந்த ரோசம் வரணும். நம்ம மனைவி தனியே இருக்கக்கூடாது, நம்ம மனைவி இன்னொரு ஆணோட தனியே போகக்கூடாது, நம்ம மனைவி மஹரமி இல்லாமல் அஜ்னபியோட இருக்கக்கூடாது. அது என் தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய வாப்பாட தம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தாலும் இந்த தனிமைக்கு அனுமதிக்க கூடாது. அல்லாட தடைக்கு பின்னால் சோதனை தான். அதை நம்ம மீறக்கூடாத விஷயத்தில் கவனம் எடுக்கணும். நான் இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு இந்த செய்திகளை சொல்றதுக்கு காரணம், நம்மளெல்லாம் இதை செய்கிறோன்றதுக்காக இல்லை, நம்மளை சூழ உள்ள இடங்களில் இது நடந்தால் தடுக்கிற ஒரு கடமைக்கு. நம்ம மட்டும் சேஃபாக இருக்கிறோம்னு மட்டும் பார்க்காதீங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச இடங்களில் இருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் வேண்டாம், இது ஒரு போஸ்டராகவே தயாரித்து கொடுங்க ஒரு ஆள்கிட்டைங்க. இந்த ஒழுக்கங்களை நீங்கள் கொண்டுட்டு வாங்க. சில இடங்களில் வந்து என்ன செய்கிறாங்கண்டா, கல்யாண பேச்சுவார்த்தை பண்ணி வச்சுருவாங்க, பிள்ளைக்கு என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னப்பா என்கேஜ், இவர் என்கேஜ் 2 பேருக்கு பண்ணி வச்சுறாங்க, ஒரு ஆம்பளைக்கும் ஒரு மனைவிக்கும் கணவன், அதாவது கல்யாண பேச்சுவார்த்தை. என்னப்பா இன்ஷா அல்லாஹ் 2 வருஷத்துக்கு போகிறோம் அல்லது அடுத்த வருஷம் நாமும் கல்யாணத்தை வச்சுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை. ஒரு கோல்டு என்ன செய்வாங்க, ஒரு ஓச்சை கட்டுவாங்க, இல்லாட்டி ஒரு மோதிரத்தை போட்டு வச்சு என்கேஜ் ஆகிருக்கு பேர். இவர் எடுத்து பிடிச்சா ஃபோன் விடிய அது பேசி வச்சுக்குது. பச்சை ஹராம், வாழ்க்கையை ஹராத்தில் ஆரம்பிக்கிறாங்க, என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். ஏன்னா கல்யாணம் பேசி வச்சுக்கிறோம். நாங்கள் பேசி வச்சா மார்க் அடிப்படையில் கல்யாணம் முடிச்சிங்களா? இல்லை. பேசி வச்சா எப்படி ஹலால் ஆகும்? இப்போ கணவன் மனைவியா? இல்லை. அப்போ 24 மணித்தியாலமும் சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க, இப்போ என்ன செய்றீங்க, இப்போ என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ மோசமான விஷயங்கள் நடந்து கிடைக்குது. இதை குடும்பத்தில் அங்கீகாரத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி சொன்னால் கூட சில ஆட்களுக்கு அது கோபம் வருது. ஏன் மௌலவி இப்படியெல்லாம் சொல்கிறாரு, எப்படியெல்லாம் வேறு எப்படி சொல்லணும்? நல்லா என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு லவ் பண்ண விடுங்க. நான் 2 மணி நேரம் ஆள்கிட்ட அதுவும் 2 மாப்பிள்ளை ஃபோனெல்லாம் அனுப்பிக்கிறார், ஐஃபோன் அனுப்பிக்கிறார். அது ஒரு பெருமையாக வேற பேசிக்கொள்வோம். என்ன, நாங்கள் என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறோம், மாப்பிள்ளை ஐஃபோன் அனுப்பிக்கிறாரு, 15+ அனுப்பிக்கிறார், 15+ இல்லை ஹராத் அனுப்பிக்கிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் உடனே நிப்பாட்டப்பட வேண்டிய விஷயம். இது நம்ம ஊர்களில் எல்லாம் சும்மா எனக்கு தெரிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதை பண்ணியிருக்கிறாங்க. என்ன என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறோம் நாங்கள் என்கேஜ். ஏன் அந்த என்கேஜ்? ஒன்றும் பேசாதீங்க. இல்லை பேசாமல் இருந்தால் புள்ள கெட்டு போயிருமா? இப்போ மட்டும் என்ன புள்ள நீங்கள் கெடுத்து தான் வச்சுக்கிறீங்க. முந்தியாவது அந்த புள்ள தெரியாமல் தப்பு செஞ்சுது, இப்போ உங்களோட அங்கீகாரத்தோட என்கேஜ் முடிஞ்சு நாசமாக போச்சு அந்த புள்ள. ஸ்டார்டிங்கே ஹராம். எப்படி அந்த அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், நிறைய வந்து என்கேஜ் பண்ணி வச்சு முடிக்கிறது கொஞ்ச நாள் டைவோர்ஸ் ஆகுது.
நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் விதிவிலக்கா ஒன்று ரெண்டு வேண்டாம், வாழ்ந்துட்டு இருக்கலாமா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் நம்மட கலாச்சாரம் இல்லை, இது மார்க்கம் சொல்கிறோம். என்ன காரணம்னா நம்மளோட பிளான் எல்லாம் பெருசு. அதான் எல்லாரும் தான் இதில் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விஷயங்கள் மிக கவனமான விஷயங்கள். இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். இந்த தலைப்பு அப்படிப்பட்ட தலைப்பு தான். நிறைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசலாம் இன்ஷா அல்லாஹ். வழங்குதா இந்த தலைப்பு இன்னொரு சந்தர்ப்பத்தில் எடுத்து நான் விடுபட்ட விஷயத்தை பேசுகிறேன். இதை நான் நிறைய பேசிட்டேன். வழங்குதா சொல்கிறது இந்த பெண்கள் தனியாக இருக்கும் போது இதெல்லாம் இந்த வெளிநாடுகளில் உள்ள நம்ம சகோதரர்கள் நம்ம கவனிக்கணும். நம்ம நினைக்கலாம் நம்ம மனைவி மாஷா அல்லாஹ் அப்படின்னோம், தெரியாத வரைக்கும் மாஷா அல்லாஹ். அதுக்காக நம்மளோட மனைவியெல்லாம் சந்தேகப்பட சொல்லலை. உண்மையாக நல்லவங்க தான் இருப்பாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நம்ம சூழல்களை தவறாக ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது இந்த நெருப்பும் பஞ்சு மாதிரி தான் இந்த ஒரு ஆணும் பெண்ணுக்குமான அந்த தொடர்பு. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு சில ஆட்கள் இந்த அனுமதி கேட்குற வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சரியாக நடுவுட்டுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுதா, வெளியில் சலாம் சொல்லு, அனுமதி கிடைக்கலையா 3 முறை நீ அனுமதி கேளு, அனுமதி கிடைக்காட்டி திரும்பி போ. இதான் இஸ்லாம். இது அப்படி இல்லை, நடுவுட்டுக்குள்ள நின்று அஸ்ஸலாமு அலைக்கும்னு அவங்க உடுப்படுத்திப்பாங்க, உட்காந்துட்டு குளிச்சிருப்பாங்க. அப்போ தான் இவர் நடுவுட்டுக்குள்ள பாத்ரூம் பக்கத்தில் நின்று அஸ்ஸலாமு அலைக்குமா. இது என்ன அஸ்ஸலாமு அலைக்கும்? இது நபி வழியெல்லாம் கிடையாது. இது ஒரு அனாச்சாரமான நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் ஒழிக்கப்படும். வழங்குதா? இதெல்லாம் ஒழிஞ்சுதுண்டா முதலாவது இந்த ஷைத்தான் பொட்டின்னு சொல்கிற டிவி பொட்டியை ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள், இல்லை தூக்கி குப்பையில் போடணும். விளங்குதா? இந்த ஃபோனுகள் அதுவும் ஏண்ட மகன்லாம் சின்னத்திலே இருந்தே நான் அவனுக்கு ஐஃபோன் தான் வாங்கி கொடுக்குறேன்னு பெருமையாக வேற சொல்லிக்கொள்கிறோம். அந்த ஐஃபோனில் அவன் நாசமாக போய் பல ஆண்டுகளாக போச்சு. விளங்கா சொல்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடுகளுக்கெல்லாம் நம்ம செய்கிற தவறுகள் தான் ஒழுக்கக்கேடுகளுக்கு காரணமாக இருக்குது. நான் இப்படி சொல்கிறத நினச்சி யாரும் இதை கேட்கக்கூடிய ஆட்கள் என்னடா இருந்தால் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு நினைக்கலாம். நீங்கள் நினைச்சாலும் பிரச்சனையில் நான் இப்படி தான் சொல்லுவேன். விளங்குதா? என்ன காரணம்னு கேட்டால் நாம் சும்மா அது பரவாயில்லப்பா புள்ள தானே, நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காம வேறு யாருக்கு வாங்கி கொடுக்குறது அப்படின்னு நான் வேண்டாம் சொல்லிட்டு போகலாம். அது எனக்கு நான் சொல்லிக்கொள்கிற சமாதானம், இல்லாட்டி உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிற சமாதானம். உங்களோட தவறுகள்லேருந்து நீங்கள் மீள மாட்டீங்க. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்போ அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கணும். ஒழுக்கம்ன்றது ஆக முக்கியமானது, உயிரை விட முக்கியமானது. எப்பன்னு கேட்டால் எல்லாம் செஞ்சு போட்டு புள்ளை விட்டுட்டு ஓடிக்க வேணாம், அது அந்நிய மதத்துக்காரோட. அப்போ தான் 2 ரோட்டில் கத்துரு பாருங்களேன், என் பிள்ளைக்கு என்னவெல்லாம் நான் செஞ்சேன். அதுதான் பிரச்சனை. என்னவெல்லாம் செய்யலைன்னு நீ சொன்னியே, செய்யாமல் இருந்திருக்கணும். நீ பாட்டுக்கு ஏன் செஞ்சா, அதுதான பிரச்சனையே. அப்போ அனாச்சாரங்களில் இருந்து நாம் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணுமாக இருந்தால் இந்த விஷயங்கள் நடைமுறையில் வரணும். இந்த அனுமதி பெறுவது, மற்ற விஷயங்கள் இப்படி நிறைய இருக்கும். அதே மாதிரி படுக்கையில் பிள்ளைகளை பிரித்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை நாம் தெளிவாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மேலதிகமான விஷயங்களை நாம் தெரிஞ்சு கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்ம கேட்ட விஷயங்களை நான் என்னுடைய குடும்பத்தில், நீங்கள் உங்களோட குடும்பத்தில், நம்மளை சூழ உள்ள மக்களுக்கு மத்தியில் நாம் இந்த விஷயங்களை சொல்லி இதனோட மார்க்க விஷயங்களை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள ஒழுக்க ரீதியான மனிதர்களாக, குடும்பங்களாக, சமூகமாக மாத்திரத்துக்கு நாமளும் பாடுபடுவோம். பிறரையும் நாம் அதுக்காக முயற்சி செய்வோம் என்று துஆ செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதில் மேலதிகமான பகுதிகளை விளங்கிக் கொள்வோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.